கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நான் இயேசுவை பற்றி பேசப் போகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை பற்றி ஏன் பேச வேண்டும் என்பது ஒரு நியாயமான கேள்வியா இருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை தெரியும், இயேசுவை பற்றி தெரியாது. இயேசுவை தெரியும். இயேசுவை எந்த அளவுக்கு தெரியும் என்றால், இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்குகிறார்கள். இயேசு அவர்களுடைய உள்ளத்திலே வாழுகிறதாக சொல்லுகிறார்கள். இயேசுவின் பக்தர்கள் என்கிறார்கள், இயேசுவின் மனவாட்டி என்கிறார்கள். இயேசு தலையாய் இருந்து வருகின்ற சபையிலே இவர்கள் சரீரமாய் அங்கத்துவம் வகிக்கிறார்கள். இந்த அளவுக்கு அவர்களுக்கு இயேசுவை தெரியும். இன்று மாத்திரமல்ல, எதிர்காலத்திலும் இயேசுவோடு பரலோகத்துக்கு சென்று அவரோடு பரலோகத்திலே சிங்காசனத்திலே அமர்ந்து ஆட்சி செய்ய போவதாக எல்லா கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்புறீங்க தானே? இயேசுவை குறித்த பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, இயேசுவை குறித்த பெரிய பக்தி இருக்கிறது, எல்லாம் நல்லதுதான். ஆனால் இயேசுவை பற்றி எந்த அளவுக்கு நமக்கு தெரியும்? அவரை பற்றி எல்லாமே நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இயேசு ஒரு புரியாத புதிர். என்ன எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா உட்கார்ந்து நான் இல்லாத போது ஞாபகம் ஏதாவது ரொம்ப பயமுறுத்திட்டீங்களா? இந்த ஆள் வருவான் பிரசங்கம் பண்றதுக்கு, யாரும் சிரிச்சு விட்டுறாதீங்க. அந்த ஆள் சந்தோஷமா மூஞ்ச வச்சுக்கிறாதீங்க. அந்த ஆள் வந்தவன் போயிடுவான் 4 நாள்ல, அது ஒரே நான் தான் இருக்கிறேன் அப்படின்னா பயமுறுத்தின மாதிரி எல்லாரும் அப்படி பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்குது. பிளீஸ், இயேசுவை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சில விஷயங்கள். அநேகருடைய ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், இயேசு தன்னை ஒருபோதும் தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் இது ஒரு பிழையான கருத்து. இயேசு தன்னை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதையும் அவர் காண்பித்திருக்கின்ற விதங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், பரிசுத்த வேதாகமம் எபிரேய மொழியிலேயும் கிரேக்க மொழியிலேயும் எழுதப்பட்டது. ஆங்காங்கே சில இடங்களிலே அராமிய மொழியிலேயும் சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இயேசுவின் காலத்திலே இயேசுவாய் இருக்கட்டும், அந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்களாய் இருக்கட்டும், அவர்கள் பேசின மொழி அராமிய மொழி. அராமிய மொழி அராபிய மொழி அல்ல. ஆகவே வேதம் எழுதப்பட்ட எபிரேய மொழியில், கிரேக்க மொழியில், அராமிய மொழியில் வேதத்தை வாசிக்கும் பொழுது எந்த அளவுக்கு புரிகிறதோ அந்த அளவுக்கு தமிழிலே வாசிக்கும் போது புரியாது. தமிழர்களுக்கு தெய்வம் என்றால் தெய்வம், இறைவன், கடவுள், அப்படிதானே? இந்த சொற்கள் தான். வேறு மொழிகளிலே, ஆங்கிலத்திலே ஒரே ஒரு சொல் தான், காட். இறைவன் தமிழ்ல இறைவன் வருது, இங்கிலீஷ்ல என்ன? காட். கடவுள் இங்கிலீஷ்ல என்ன? காட். சாமி இங்கிலீஷ்ல காட். சரிதானே? இது போல சிங்களத்திலே தேவியான் வஹான்சே, சுவாமின் வஹான்சே, தேவியான், தேவிந்துன், ஆனா எல்லாம் அந்த தேவிங்கிறது அடிப்படையில் தான் இருக்குது. ஆனால் எபிரேய மொழியிலே மாத்திரம் ஒரு சொல் இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது நேற்று நான் கொஞ்சம் சாடையாக உங்களுக்கு சொன்னேன். அடிக்கடி நான் சொல்லி வருகிற ஒரு விஷயம்தான். அது என்னவென்றால், ஆண்டவருக்கு பெயர் இல்லை என்கின்ற விஷயம். பெயர் இல்லாதவரை பார்த்து வாட் இஸ் யுவர் நேம் என்று கேட்டால் என்ன நடக்கும்? அந்த ஆள் திக்கு முக்காடி போவார். அதுபோல நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர். சரியா? அவ்வளவு பெரிய ஆண்டவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி, அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அந்த ஒரு பெரிய ஆண்டவரையே ஒரு சாதாரண மனுஷன் திக்கு முக்காட வைத்தான். எப்போ? மோசே. ஞாபகம் இருக்குதா? யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலே 14வது வசனத்துக்கு திருப்பிக் கொண்டு யாராவது வாசிங்கள் எனக்கு பிளீஸ். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று. 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால்
நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். மோசே எகிப்திலே 40 வருஷங்கள் வாழ்ந்தவர். எகிப்திலே ஏராளமான தெய்வங்கள் இருந்தன. எகிப்திலே அவர்களுடைய தலைமை தெய்வமே நைல் நதி தெய்வம் தான். அந்த நைல் நதி தெய்வத்துக்கு அவர்கள் ஹப்பி என்று பெயர் வைத்திருந்தார்கள். அந்த நைல் நதி என்பது அவர்களுக்கு ஒரு ஆண் தெய்வம். உலகில் பல நாடுகளில் நதிகளை தெய்வங்களாக வணங்குகிறவர்கள் அந்த நதியை ஒரு பெண் தெய்வமாகத்தான் வணங்குவார்களே ஒழிய ஆண் தெய்வமாக அல்ல. ஆனால் இந்த எகிப்தியர்கள் மாத்திரம் நைல் நதியை ஒரு ஆண் தெய்வமாக, ஒரு தெய்வ தந்தையாக வணங்கினார்கள். அந்த தெய்வ தந்தையாகிய அந்த தெய்வத்தின் பெயர் என்ன? ஹப்பி. அந்த நைல் நதி தெய்வத்தின் மனைவியாய் அவர்களால் கருதப்பட்டது சூரிய தேவதை. அநேக மதங்களில் சூரியன் ஒரு ஆண் தெய்வமாக கருதப்படுகிறது. ஆனால் எகிப்தியர்கள் மாத்திரம் அதை ரா என்ற பெயரில் ஒரு பெண் தெய்வமாக வணங்கினார்கள். நைல் நதி அப்பா தெய்வம், ரா என்று சொல்லுகின்ற சூரியன் அம்மா தெய்வம், மகன் தெய்வமாக தேவகுமாரனாக கருதப்பட்டவன் அந்த அரசன் பார்வோன். பார்வோன் என்ற சொல் எகிப்திய அரசர்களை குறிக்கும். அவர்களுக்கு வேற பெயர்கள் உண்டு. காமன் உங்களுக்கு தெரிந்தானே எகிப்திய மன்னர்கள் ராம்சீஸ், இப்படி பெயர்கள் உண்டு. ஆனால் அந்த மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட பொதுவான பெயர் என்ன? பார்வோன். அப்போ நைல் நதி அப்பா சாமி, சூரியன் அம்மா சாமி, அந்த எகிப்திய அரசனாகிய பார்வோன் மகன் சாமி. சரியோ? இப்படி இந்த தெய்வங்கள் போக இன்னும் ஹெக்ட் என்ற தெய்வம், எபிஸ் என்ற தெய்வம், ஏராளமான தெய்வங்கள், நரி சாமி, முதலை சாமி, தவளை சாமி, மீன் சாமி என்று ஏராளமான தெய்வங்களை எகிப்தியர்கள் வணங்கி வந்தார்கள். அங்கே 40 வருஷம் வாழ்ந்து வளர்ந்து வாழ்ந்தவன் தான் மோசே. அவனுடைய இரண்டாவது 40 வருஷங்கள் அவன் கழித்தது எங்கே? மீதியான் தேசத்திலே. மீதியானியர்களுக்கு வேறு வேறு தெய்வங்கள் இருந்தன. இப்போ தன்னுடைய 80வது வயதிலே எரிகிற முச்செடி ஒன்றை பார்த்து கிட்ட போய் உற்று பார்த்த பொழுது அந்த முச்செடியில இருந்து ஒரு சத்தம் வர தொடங்கியது. ஆண்டவர் இறைவன் பேச தொடங்கிவிட்டான். இப்ப பேசி என்ன சொன்னார் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி பேச எனக்கு இப்பொழுது நேரம் கிடையாது. மோசே, நீ போய் என்னுடைய ஜனங்களை எகிப்திலே இருந்து மீட்டுக் கொண்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இப்போ எல்லாம் சொல்லி முடிந்தாகிவிட்டது. சரியா? கடைசியாக மோசே சொல்லுகிறான், நல்லது இறைவா, நான் அங்கே போய் உங்களுடைய இந்த ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது உங்களுடைய தெய்வம் இப்படி என்னை அனுப்பினார் என்று அவர்கள் குழம்புவார்கள், எந்த தெய்வம் என்று. ஆகவே தயவு செய்து உங்கள் பெயரை சொல்லுவீர்களா என்று கேட்டான். ஆண்டவர் திக்கு முக்காடி போனார். ஏனென்றால் அவருக்கு பெயர் இல்லை. ஆகவே 14வது வசனத்தை முதலில் நீங்கள் வாசியுங்கள். பிறகு நான் ஆண்டவர் அதை எப்படி சொல்லியிருப்பார் என்று சொல்லி காட்டுகிறேன். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி. போதும், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லு. அப்படி அவர் சொல்லவில்லை. தமிழ்ல வந்திருக்கு. எபிரேய மொழியில அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்? ஹயா என்று சொன்னார். விருப்பம் எழுதிக்கிறீங்க. ஹயா. ஹயா என்றால் என்ன தெரியுமா? இப்போ எபிரேய மொழி எனக்கு தெரிந்தபடினால் அது எபிரேய மொழியிலே எனக்கு புரிகிறது. அதை இன்னொரு மொழியில சொல்லுவது கஷ்டம். சரிதானே? ஆங்கிலத்தில் நாங்க சொல்லுவோம் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். அப்போ ஆங்கிலத்தில் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் சொன்னா எல்லா ஆங்கிலம் பேசுறவனுக்கும் புரியும். நான் தமிழ்ல நாயாக பூனையாக மழை பொழிகிறது அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு புரியாது. நாயாக பூனையாக மழை பொழிகிறதா? தமிழ்ல எப்படி சொல்லணும்? கடும் மழை. சரியா? அல்லது பேசும்போது என்ன சொல்லுவோம்? பயங்கர மழை. அப்படிதான் சொல்லுவோம். இட்ஸ் டேஞ்சரஸ்லி ரெய்னிங் இங்கிலீஷ்ல சொல்றது இல்லை. சரியோ? அதுபோல ஹயா என்ற அந்த சொல்லின் அர்த்தம் உண்மையாக என்ன தெரியுமா? நான் தானடா, நானடா, நான் தான். அது பெயரே கிடையாது, நான் தான். சரியா? இதை அவர்கள் எபிரேய மொழியிலே ஹயா என்று எழுதுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் தன்னை குறிப்பதற்கு அந்த நானே நானே என்ற சொல்லை பயன்படுத்தி விட்டார் என்றபடினால் அதை யூதர்கள் பயன்படுத்தினதே கிடையாது. பாருங்க, நான் ஒரு சின்ன தேயிலை எஸ்டேட் வச்சிருக்கேன் ஸ்ரீலங்காவில். தேயிலை தோட்டங்களுக்கு போயிருக்கீங்களா? அங்க இருக்கிறாங்க லேபரர்ஸ், இந்திய வம்சாவளி தமிழர்கள்.
அங்கு தோட்ட தொழிலாளர்களாய் பிரித்தானியர்களால் கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இப்ப என்னுடைய பேர் சுரேஷ். சுரேஷ்ங்கிற பேர்ல இருக்கிற யாராவது ஒரு லேபரர் கிட்ட போயிட்டு உங்க பேர் என்ன அப்படின்னா, நம்ம பேர் தாங்க, நம்ம பேர் தாங்க அப்படிமா. புரியுதா? அந்த பேர் எனக்கு இருக்கிறபடினால சொல்லக்கூடாது. அது போல அநேக இப்ப அப்படி கிடையாது. தமிழ் பண்பாட்டின்படி மனைவி கணவன் பெயரை உச்சரிக்கவே மாட்டாள். இப்பவும் கணவன் பெயரை உச்சரிக்க மாட்டாள். அடே இங்க வாடா என்கிறாள். அப்போ யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் இந்த நானே என்ற அந்த சொல்லை தன்னை குறிப்பதற்கு பயன்படுத்தி விட்டார் என்றபடியினால் யூதர்கள் அந்த சொல்லை தங்களுடைய பிரயோக அகராதியிலிருந்து நீக்கியே விட்டார்கள். பிரயோக அகராதினா தெரியுதா? அன்றாடக வழக்கில் பாவிக்கப்படுகின்ற சொற்கள் இருக்கின்ற அந்த புழக்கத்திலிருந்து அந்த சொல்லை அகற்றி விட்டார்கள். ஆகவே அந்த நானே என்று அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஒரு சொல் தேவைப்பட்டால் அதற்கு வேறு சொற்கள் வைத்திருக்கிறார். சரியா? ஆகவே யாராவது ஒருவர் ஹயா என்ற அந்த சொல்லை பயன்படுத்தி விட்டால் அது யூதர்களை பொறுத்தவரை தேவ தூஷணம். ஏன் தெரியுமா? அவன் தன்னை இறைவன் என்று சொல்லுகிறான். புரியுதா உங்களுக்கு? தன்னை அவன் இறைவன் என்று சொல்லுகிறான். அந்த சொல்லை பயன்படுத்தாதவர்கள் அதை எவனாவது பயன்படுத்தினால் உடனே அவனை தேவ தூஷண குற்றத்துக்காக கல்லெறிந்து கொல்லுவார்கள். மோசேயை நோக்கி ஹயா என்று தனது பெயரை அல்லது தன்னை அடையாளப்படுத்த ஆண்டவர் பாவித்த அந்த சொல்லை மோசே காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு யூதனும் பயன்படுத்துவது கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. விளங்குதா எங்க வாரேன்ட்டு? இயேசு கிறிஸ்து மாத்திரம் இதே சொல்லை தனக்கு பிரயோகப்படுத்தினார். அப்படி அவர் பிரயோகப்படுத்தின பொழுது அதை கேட்ட யூதர்கள் வெகுண்டெழுந்து கொதித்தெழுந்து அவரை மலையிலிருந்து தள்ள பார்த்தார்கள், அவரை கொலை செய்ய பார்த்தார்கள், எவ்வளவோ விதத்தில் அவரை கொல்ல பார்த்தார்கள். ஆனால் அவர் ஒரே ஒரு தடவை தன்னுடைய உயிரை கொடுத்து மனுஷனை மீட்க வந்தபடியினால் சிலுவை மரணம் வரை ஒருவனும் தன்னை கொலை செய்ய அவர் விடவில்லை. யோவான் 8வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சரமாரியாக கேள்விகள் கேட்கிறார்கள். எத்தனையோ கேள்விகள், பிரயோக கேள்விகள், ஆன்மீக கேள்விகள், எத்தனையோ கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இயேசு பதில் சொல்லிக்கொண்டே வந்து விட்டார். கடைசியிலே தன்னை பற்றி வருகின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தது. தன்னை பற்றி கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். உடனே இயேசு தன்னை பற்றி அவர்களுக்கு விளங்கப்படுத்திக் கொண்டு போகும் பொழுது அவர் இப்படி சொல்லிவிட்டார், ஆபிரகாம் என் நாளை காண ஆசைப்பட்டு கண்டான் என்று. உடனே இவர்கள் கேட்கிறார்கள், ஆபிரகாமா? ஆபிரகாம் வாழ்ந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பு. நீரோ இன்னும் 30 வயது நிரம்பிய ஒரு வாலிபனாய்த்தான் இருக்கிறீர். இன்னும் உமக்கு 50 வயது கூட ஆகவில்லை. ஆபிரகாம் உம்மை கண்டதாக எப்படி நீர் சொல்லுகிறீர் என்று கேட்டதற்கு இயேசு என்ன பதில் கொடுக்கிறார் என்று 58வது வசனத்திலே பாருங்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். வாவ்! ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. தமிழிலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். உண்மையான மூல மொழியிலே பார்த்தால் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இப்ப எல்லாம் என்ன பாருங்க, இதுதான் ஆக்ஷன். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே ஹயா, தன்னை காட்டிக்கிட்டு என்ன சொல்றாரு? ஹயா. விளங்குதா? அப்ப அங்க நடந்த யூதர்களுக்கு என்ன நடந்தது நீங்க யோசிச்சு. இவ்வளவு நேரம் 58 வசனம் பேச்சு வார்த்தை நடக்குது. ஒரு வேலை வர தோன்றதுக்கு கூட வரல. பேச்சோட நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொன்ன பிறகு அவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருமா வராதா? அடுத்த தொடர்ந்து வாசிக்கிறேன். என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார்.
அவர்கள் என்ன எடுத்தார்கள்? இயேசுவை கொஞ்சுவதற்கு முயற்சிக்கவில்லை, கல்லெறிந்து கொல்ல பார்த்தார்கள். சம்பவம் எங்கே நடக்கிறது? தேவாலயத்துக்குள்ளே. தேவாலயத்துக்குள்ள யாராவது சண்டை பிடிப்பானா? தேவாலயத்துக்குள்ள யாராவது இன்னொருத்தனை அடிப்பானா? எந்த மதத்திலேயாவது செய்வானா? அப்படியே தேவாலயத்துக்குள்ள ஒரு சண்டை வந்துட்டாலும் வா வெளியே போயிட்டு சண்டை பிடிப்போம் தான் சொல்லுவான், எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும். யூதர்கள் தங்களுடைய தேவாலயத்தை குறித்த அபரிமிதமான பக்தி உடையவர்கள். அப்படி இருந்தும் தங்கள் பக்தியை கலற்றி ஒருபுறம் உட்கார வைத்து விட்டு கல் எடுத்து இவனை இந்த தேவாலயத்துக்குள்ளேயே எறிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆகவே இயேசு சும்மா ஆபிரகாமுக்கு முன்பிருந்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்க மாட்டார். அதற்காக இப்படி இவர்கள் வெகுண்டெழுந்தார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது? இயேசு சொல்லுகிறார், நான் தான் அந்த ஹயா என்று. தன்னை ஆண்டவர், தன்னை இறைவன், மோசேக்கு தன்னை எரிகிற முச்செடியில் வெளிப்படுத்தின இறைவன் என்று தன்னை அவர் காட்டிக்கொண்டார். சரியா? இன்று இதை நான் வெறும் முன்னுரையாகத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒழிய, யோவான் புத்தகத்தில் இருந்து 7 தடவை இயேசு இந்த நானே ஹயா என்று தனக்கு பிரயோகப்படுத்திக் கொண்ட வசனங்களை உங்களுக்கு காண்பித்து, எதற்காக இயேசு அப்படி சொன்னார், இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அதனால் என்ன பிரயோஜனம் என்று உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். சரியோ? மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களும் இயேசுவை பற்றி பேசுகின்றன. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு முறை நான் வந்த பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், ஒரே கதையை சொல்வதற்கு ஏன் 4 சுவிசேஷங்கள் என்று. ஒரே கதை. தேவன் மனுஷனாக வந்து பிறந்து எப்படி அவர் 33.5 வருஷம் வாழ்ந்தார் என்பது தான் கதை. இந்த கதையை ஒரு நபரை கொண்டு ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஒரு உபுல் காசிம், மஹ்மூதாய் மாறிய உபுல் காசிம் மூலம் குரான் எழுதப்பட்டது. சரியா? அப்படிதானே? ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை கொண்டு பகவத்கீதை எழுதப்பட்டது. சரியா? ஒரு வால்மீகி ராமாயணத்தை இயற்றினார். ஒரு கம்பன் அதை தமிழிலே மொழிபெயர்த்தார் சோழ மன்னனுக்காக. இப்படி ஒரு மனுஷன் ஒரு ஆக்கத்தை கொடுப்பது உலக வழக்கம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நீண்ட கதை கூட அல்ல, வெறும் 33.5 வருஷங்கள் நடைபெற்ற ஒரு சம்பவம். அதிலும் முதல் 30 வருஷங்களின் 27 வருஷங்கள் கூட சொல்லப்படாத ஒரு காலம். ஆகவே ஒரு சின்ன ஒரு கதை. தேவன் மனுஷனாய் வந்து எப்படி பிறந்து வளர்ந்தார், இடையிலே அவரை பற்றி ஒன்றுமே கிடையாது. திடீரென அவர் 30வது வயதிலே தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறார். 3 வருஷங்கள் ஊழியம் செய்து சிலுவையிலே மறைத்து உயிர் தெழுந்து வரமேறுகிறார். இதுதான் கதை. இதை சொல்வதற்கு 4 சுவிசேஷங்கள் தேவையா? ஆனால் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். மனோதத்துவ ரீதியிலே மனுஷனுடைய மூளை 4 அமைப்புகளில் உண்டு. சில மனுஷர்கள் விலாவரியாக கதை கேட்க விரும்புகிறார்கள். அவர்களுக்கென மத்தேயு என்ற ஒரு சுவிசேஷம். இயேசு நின்றார், உட்கார்ந்தார், உட்கார்ந்து வாயை திறந்து கதைத்தார். அப்பொழுது வந்தவர்கள் நின்று வாயை பிளந்து கொண்டு கேட்டார்கள். அப்படி விலாவரியாக. 2வது ரக மூளை என்னுடைய மூளையை போல அவசரக்கார மூளை. இந்த மூளையில் வந்து நீண்ட நெடிய கதைகளுக்கெல்லாம் உறங்கி போய்விடும். சில பேர் கதை சொல்லிட்டு இருந்தா அப்படி சொன்னா தாளாட்டுற மாதிரி இருக்கும். எனக்கெல்லாம் யாராவது பெரிய கதை சொன்னாங்கன்னா தாளாட்டுற மாதிரி இருக்கும். தெரியுமா? அந்த கதை சொன்னா உங்களுக்கு பிரான்ஸ்ல நடந்த கதை சொன்னா உங்களுக்கு சொன்னா 2 பேர் வந்து ஆலோசனைக்கு உட்கார்ந்துருக்காங்க. பாஸ் ஞானம் சொல்லியிருக்கேன். நம்ம பிரான்ஸ்ல நடந்தது இப்போ 2-3 வருஷத்துக்கு முந்தைய ஆண்டு விழா டைம்ல. ஆண்டு விழாவுக்கு நான் பிரசங்கியா வந்திருக்கிறேன். இந்த முறை பிரசங்கியா போனேன். பிரசங்கம் பண்ணிட்டு பேசாம என்ன போகவிட்டோன்னு தானே ஆலோசனை கொடுன்ட்டார் நம்ம பாஸ்டர். சரி, என்ன ஆபீஸ்ல போயிட்டு உட்கார்ந்து ஆலோசனை கொடுக்கறதுக்கு போனா அந்த அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் போன வியாழக்கிழமை காலையில 9 மணிக்கு அப்படின்னுச்சு. அவ்வளவுதான். 2 பேரும் என் கண்ணு முன்னாலேயே மாயமா மறந்துட்டாங்க. பாஸ்டர் ஆபேல்ட சேர்ல உட்கார்ந்து இருக்கிறேன். முன்னுக்கு ஆலோசனைக்கு வந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. என்ற தெய்வமே, எப்படி மறைஞ்சாங்க எனக்கு தெரியல. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு நினைச்சு நான் மனம் திரும்பி செஞ்ச பாவம், செய்யாத பாவம், செய்ய போன பாவம், செய்ய மறந்த பாவம் எல்லாத்துக்கும் மனம் திரும்பி டையெல்லாம் லூஸ் பண்ணிக்கிட்டு வேர்க்குது.
எல்லாம் போயிட்டாங்கடா, நான் கீழே அந்த கிறிஸ்து வருவான், 7 வருஷம் உபத்திரவ காலம் இதெல்லாம் சொல்லி கொடுத்தேன். நான் கீழே இப்போ தாவெல்லாம் மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கேன். பிரசங்கம் பண்ணா கீழே இவங்க மேல அப்படியெல்லாம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியால பேச்சு குரல் கேட்டது. இந்த கதையை நான் சொல்லும் போது இதையும் சேர்த்து சொல்லுவேன். என்ன தெரியுமா, தமிழனுக்குன்னு ஒரு புத்தி இருக்கு. என்ன தெரியுமா, தான் நாசமா போகும்போது தன்னோட சேர்ந்து இன்னொருத்தன் நாசமா போறான்னு கேள்விப்பட்டா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரியா? ஆனா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு ஆண்டவர், நம்மளை வாதரோட வெளியே 2-3 பேர் மிஸ் ஆயிட்டாங்கன்னு அப்படி மெதுவா நடந்து போனா அந்த அம்மாவும் ஐயாவும் இருக்கிறாங்க இன்னும் சில பேரோட. அப்பதான் அந்த லேடி என்கிட்ட கேட்டுச்சு, திரும்பி பார்த்துட்டு, பாஸ்டர் ஒழும்பிட்டியலை. இது கதை சொல்லும் போது நான் தூங்கிட்டேன். அந்த ஒரு பிரச்சனை எனக்கு இருக்கு. பேசிக்கிட்டே தூங்கிடுவேன், கேட்டனா தூங்கிடுவேன். அவங்க பார்த்துருக்காங்க, ஐயோ பாஸ்டர் டயர்ட்ல தூங்கிட்டார் அப்படின்னு கொஞ்சம் வெளியே போய் நிப்போன்னு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்ட டக்குன்னு எழுப்பிட்டேன். எனக்கு தூங்கினதும் தெரியாது, முழிச்சதும் தெரியாது. இவங்க காணாம போன மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் பட்ட வேதனை இருக்கேன். அதுக்கு பிறகு பெரிய அவமானம். சரியா? அந்த மாதிரி மூளை என்னுடைய மூளை. இப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் நேசிக்கத்தானே செய்கிறார். அவர் அல்லவா படைத்தார். அவர்களுக்கும் இயேசுவின் கதையை சொல்ல வேண்டுமே. மத்தேயு புத்தகத்தை வாசிக்க மாட்டார்களே. அதனால் மாற்கு சுவிசேஷம் சுருக்கமான புத்தகம். இன்னொரு விதமான மூளை தான் இந்த டெக்னிக்கல் பிரெயின். சரியா? அந்த சும்மா சொன்னா சரி வராது. எல்லாரும் சும்மா அந்த ரொம்ப டீடைல்டா சொல்லணும். என்ன சுகம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சளியா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. சரியா? சொன்ன எனக்கு சைனசைட்டிஸ் வந்திருக்குது, டாக்டர் சொன்னவ ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க. ஆனா அந்த பிரெயின் தெரியுமா, அந்த பிரெயின் அவங்களே ஆண்டவர் நேசிக்கிறார். சரி, அந்த ரகத்திலையும் சுவிசேஷத்தை சொல்லுவோமே சொல்லி லூக்கா என்று சொல்லுகின்ற ஒரு வைத்தியனை அழைத்து எழுதடா ஒரு சுவிசேஷம் என்று லூக்கா சுவிசேஷத்தை கொடுத்துட்டார். ஆக மத்தேயு, மாற்கு, லூக்கா என்ற 3 சுவிசேஷங்கள். இதெல்லாம் போக ஆவிக்குரியவர்களும் இருக்கிறார்களே. ஆவிக்குரியவர்கள் நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபையால நல்லா இருக்கு. அப்படியா? ஓகே. எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வந்தீங்க? நான் 3 மணி நேரம் ஜெபிக்காம நான் வீட்டுக்கு விட்டு இறங்கவே மாட்டேன். இந்த தெய்வமே, பிரைஸ் காட், உங்களுக்காக நன்றி. சரியா? இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும், நமக்கு இதெல்லாம் முடியுது இல்லையே. சரியா? அவர்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை கொடுப்பதற்காக யோவானை அழைத்து யோவான் மூலமாக ஒரு சுவிசேஷம் கொடுக்கிறார். இப்போ இந்த யோவான் சுவிசேஷம் இயேசுவின் எந்த பரிணாமத்தை காட்டுகிறது என்றால் அவருடைய தெய்வீகம் என்கின்ற பரிணாமம். மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு ஒரு ராஜா என்று காட்டப்படுகிறது. மாற்கு சுவிசேஷத்திலே இயேசு தேவனா இருந்தாலும் ஊழியம் செய்ய வந்த ஒரு ஊழியக்காரர் என்று காட்டப்படுகிறது. லூக்கா சுவிசேஷத்திலே அவர் தேவனா இருந்தாலும் அவர் வெறும் அவதாரம் அல்ல, அவர் 100% மனுஷனாய் வந்தார். அவருக்கு பசி வந்தது, தாகம் வந்தது, களைப்பு வந்தது, கவலை வந்தது, சந்தோஷம் வந்தது, சிரித்தார், அழுதார், உறங்கினார், கோபப்பட்டார், எரிச்சல் பட்டார், அவன் அன்பால் கவரப்பட்டார், நேசித்தார். இப்படி மனுஷ உணர்வுகளை காட்டி அந்த லூக்கா சுவிசேஷம் இயேசுவை ஒரு மனுஷனாக காட்டியது. யோவான் சுவிசேஷம் இயேசுவை அவர் மனுஷனாய் வந்தாலும் வெறும் மனுஷன் அல்ல, அவர் தேவன், அவர் இறைவன், அவர் தான் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின பழைய ஏற்பாட்டின் யெகோவா என்று காட்டுவதற்கு யோவான் எழுதினார். அதனால் யோவான் சுவிசேஷத்திலே மாத்திரம் இந்த 7 நானே என்ற பதங்கள் வருகின்றன. அதைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இயேசு தன்னை தேவன் என்று அறிவித்தார். நேரடியாக அல்ல, நேரடியாக அதை சொல்லி இருந்தாரே ஆனால் அந்த நேரத்தில் அவரை தெய்வமாக்கி வணங்கி இருப்பார். அந்த நேரத்தில் அவரை தெய்வமாக்கி வணங்கி இருந்தார்கள் என்றால் அவர் சாக முடியாது, கொல்லப்பட முடியாது. அவர் வந்தது மனுஷர்களின் வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக அல்ல, மனுஷர்களுக்காக மறைத்து அவர்களுக்கான தண்டனையை அனுபவிப்பதற்காக. எதற்காக இயேசு வந்தார்? அவர் கொண்டாட வரவில்லை, அவர் பக்தர்களை பெருக்கிக் கொள்ள வரவில்லை, கிறிஸ்தவம் என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவ வரவில்லை. அவர் வந்தது எதற்காக? மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிருக்கின்றான். அந்த மனுஷனுக்கு அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதபடியினால் மதங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு விதவிதமான சடங்காச்சாரங்களையும் விதவிதமான பாரம்பரியங்களையும் பின்பற்றி அந்த பாவம் என்கின்ற குற்ற உணர்வை விட்டு வெளியே வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அவன் பாவமானால் இது செய்ய முடியாது, அவனுக்கு
ஒரு விமோசனம் கிடைப்பதென்றால் ஒரு நீதியுள்ள ஒரு மனுஷன், பாவம் அறியாத ஒரு மனுஷன் இந்த முழு மனுஷ இனத்துக்காகவும் சாக வேண்டும், ரத்தம் சிந்தி. அதனால் தேவனே மனுஷனாக வந்தார். அதுதான் இயேசு. அவர் வந்து இந்த உலகத்திலே நான் தான் இறைவன் என்று யாரையும் அவர் கவர வரவில்லை. உங்களுக்கு தெரியும், வேதத்தை வாசித்திருக்கிறீர்கள். எத்தனை பேருக்கு இயேசு சுகம் கொடுத்து விட்டு கடைசியில் என்ன சொல்வார்? நீங்க யாராவது சொல்லுங்க. சுகத்தை பெற்று போகிறவனை பார்த்து இயேசு என்ன சொல்வார்? ஒருவருக்கும் சொல்லாதே. ஏதாவது நம்ம 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 மூலமா ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் போயிட்டு சொல்றது இல்லையா? இப்ப நான் இங்க வந்து பிரசங்கம் பண்றேன், திடீர்னு எனக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வந்துருச்சு. இந்த பக்கத்துல பிரதர் சூரி இருக்கிறார், அவருக்கு ஒரு 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 சுகவீனம் இருக்கிறது, சுகம் கிடைப்பதாக அப்படின்ட்டு. அப்போ நான் ஜெபம் பண்ணோன்னா பிரதர் சூரிக்கு சுகம் கிடைச்சிருச்சு. உடனே எனக்கு என்ன ஆசை தெரியுமா? அவர் வீட்டுக்கு போயிட்டு அதை சொல்லணும். ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பார்ப்பேன், யாராவது வந்து கேட்கறாங்களா, ஐயோ பாஸ்டர் நீங்க வெள்ளிக்கிழமை பிரதர் சூரிக்காக ஜெபிச்சு அவருக்கு சுகம் கிடைச்சிருச்சாமே அப்படின்ட்டு. அப்ப யாராவது வந்து என்கிட்ட அப்படி கேட்காட்டி எனக்கு கோவமா வரும். யாரு மேல? பிரதர் சூரி மேல. இவ்வளவு அவருக்காக நான் ஜெபிச்சு சுகத்தெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், மனுஷன் போயிட்டு யாருக்குமே சொல்லி இல்லையே. சிஸ்டர், பிரதர் சூரி ஏதாவது சொன்னாரா பிரதர் அப்படின்னு கேட்பேன் நைசா. என்னதுக்கு? அவர் சொன்னாரான்னு கேட்கறதுக்கு. சரியா? இதுதான் மனுஷ இயல்பு. இயேசு என்ன செய்கிறார்? பிறவி குருடனுக்கு பார்வையை கொடுத்து விட்டு தெரியும், இவன் இப்போ அந்த குதூகலத்தில், அந்த புலகித புயலில் சிக்கி தவித்து அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் போய் எல்லாருக்கும் சொல்லிவிடுவான் என்று கூப்பிட்டு சொல்லுகிறான். யாருக்கும் சொல்லாதேடா. இதுதான் இயேசு. தன்னை தேவன் என்று அந்த நேரத்திலே அவர்கள் அறிந்து கொண்டால் அவர் வந்த காரியத்தை செய்ய முடியாமல் பக்தர் கூட்டம் அவர் பின்னே வந்திருக்கும். அதனால் அவர் தன்னை தேவன் என்று காண்பிக்காமல் இருந்தார். அதற்காக அவர் தன்னை தேவன் என்று சொல்லாமல் இல்லை. ஹயா என்ற அந்த உயரிய பதத்தையே பயன்படுத்தி தன்னை தேவன் என்று இயேசு நிரூபித்து விட்டார். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். போதும். இயேசு சொல்லுகிறார் ஜனங்களை பார்த்து, ஜீவ அப்பம் நானே. இப்ப என்ன பாருங்க, இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இரண்டு ஒன்றுக்கொன்று ஒவ்வாத, முன்னுக்கு பின் முரணான இரண்டு விஷயங்களை இணைத்து காண்பிக்கின்றார். அப்பம் அப்பம் என்று அவர்கள் சொல்லுவது, இஸ்ரவேலுக்கு போனவங்களுக்கு தெரியும், இந்த ரொட்டி மாதிரி இருக்கும். எத்தனை பேர் போயிருக்கீங்க இஸ்ரவேலுக்கு? கை தட்டி. நீங்க எல்லாம் சாப்பிட்றீங்க தானே அங்க போயிட்டு? ரொட்டி பிரெட் சாப்பிட்டீங்க தானே அங்க போயிட்டு? பீட்டர்ஸ் ஃபிஷ் சாப்பிட்டீங்களா? அதோட சேர்ந்து கொடுப்பாங்களே. அப்படியே நம்ம தமிழ் ரொட்டி மாதிரி இருக்குன்னா தேங்காய் இருக்காது, அவ்வளவு. இஸ்ரவேலர் தமிழர்கள் சோறு சாப்பிடுவது போல சாப்பிடுகிற உணவு தான் அப்பம். அப்பம் என்று சொல்வது இலங்கையில நாம் அந்த உபயோகப்படுத்துகிற அந்த அப்பம் அல்ல. முட்டை அப்பம், பால் அப்பம், இடி அப்பம், அந்த அப்பம் அல்ல. இது இஸ்ரவேலர்கள் சாப்பிடுகின்ற அந்த அப்பம். அது எல்லா வீடுகளிலும் அதுதான் மிக மிக முக்கியமான உணவு. கால சாப்பாடு என்ன தெரியுமா இருக்கும்? அப்பமும் ஏதாவது ஒன்றும் இருக்கும். மதிய உணவுக்கு என்ன இருக்கும் தெரியுமா? ஏதாவது சில வகையறாக்களும் அப்பமும் இருக்கும். இரவு உணவு என்ன தெரியுமா? அப்பத்தோடு ஏதாவது அல்லது ஏதாவதோடு அப்பம். அதாவது இஸ்ரவேலர்களுடைய மூவேளை உணவும் அப்பம் சம்பந்தப்பட்டது. சரியோ? அப்போ அப்பம் என்று சொல்லுவது அவர்களுடைய அன்றாட புழக்கத்தில் இருந்த ஒரு பதார்த்தம். எல்லார் வீடுகளிலும் கிடைக்கக்கூடிய ஒன்று. யாரிடத்தில் வேண்டுமானாலும் அப்பம் எந்த நேரமும் இருக்கும். மிஞ்சி போனால் பயன்படுத்த முடியாவிட்டால் தூக்கி எறியக்கூடிய ஒன்று. சரிதானே? அப்படிப்பட்ட ஒரு சாதாரண, ஒரு இலகுவான, பிரயோக ரீதியான ஒரு பதார்த்தமாக இறைவன்
வந்திருக்கிறதாக சொல்லுகிறார் இந்த இடத்துல. பிறகுதான் அந்த 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 இரு மலையும் மடுவும் போல அப்பம் எங்கே, இறைவன் எங்கே? இறைவனை அப்பத்தோட ஒப்பிட முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா இப்படியோ இன்னமும் மாறி உட்கார்ந்து இருக்கிறீங்க? எனக்கு உங்கள இல்ல பிரச்சனை, என்னதான் பிரச்சனை. எந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஒண்ணு என் சர்ச் இப்படி இருக்கணும், இல்ல நான் இந்த மாதிரி இருக்கிற சர்ச்சஸ்க்கு மாத்திரம் போகணும். நான் சில இடங்கள்ல உணர்வுள்ள மக்கள் இருக்கின்ற சபைகளுக்கும் போய் கெட்டு போய்விட்டேன். அவர்கள் என்னை கெடுத்து விட்டார்கள். சந்தோஷத்தை தங்கள் முகங்களால் காட்டி என்னை கெடுத்து விட்டார்கள். தங்களுடைய குரலால் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி என்னை கெடுத்து விட்டார்கள். கெட்டு போனவனாக உங்கள் மத்தியில் இருக்கிறேன். விளங்குதா? இந்த மாதிரி சீரியஸா இருக்க மாட்டாங்க இப்படி ஒரு விஷயம் சொல்லும் போது. சரியோ, அப்பம் என்கின்ற ஒரு சாதாரண பதார்த்தத்தை இறைவனோடு ஒப்பிட்டு இந்த அப்பம் ஒருபோதும் இறைவனாகாதடா, ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னிலே இறைவனே அப்பமாக வந்துவிட்டு இதோ நிற்கிறேன், அந்த நான் தான் அந்த ஹயா என்று சொல்லுகிறார் இயேசு. ஆமென். எவ்வளவு உயரிய தேவன் எவ்வளவு ஒரு சிறிய ஒரு விஷயமாக வந்து விட்டார். ஜீவ அப்பம் நானே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், என்னிடத்திலே வருகிறவன் இனி ஒரு காலம் பசி அடைய மாட்டான். இது எந்த பசியை பற்றி பேசுகிறார்? ஆன்மீக பசி, ஒரு உள்ளான பசி. இந்த பசி யாருக்கு இருக்கிறது? எல்லாருக்கும் இருக்காது. நாஸ்திகளுக்கும் இந்த பசி இருக்கிறது. இறைவன் இல்லை என்று சொல்லுகின்ற நாஸ்திகளுக்கும் ஆன்மீக பசி இருப்பதால் தான் இறைவன் இல்லை என்பதனை நிரூபிப்பதற்கு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பசியை தாங்க முடியாதபடியினால், அவனுக்கு தேடியும் கண்டுபிடிக்க முடியாதபடியினால், அவர் வந்து இவர் தான் தெய்வம், இதுதான் தெய்வம், இதுதான் தெய்வம் என்று சொல்லுவதை பார்த்து களைத்து போன நிலையில் இது ஒன்றையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எனக்குள்ள இந்த ஆன்மீக பசி இருக்கிறது, ஆகவே நான் நிரூபிக்க போகிறேன், இப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை என்று நிரூபிக்கிறான். நாஸ்திகனுக்கும் ஆன்மீக பசி இருக்கிறது, ஆஸ்திகனுக்கும் ஆன்மீக பசி இருக்கிறது. உலகில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆன்மீக பசி இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனையும் தன்னோடு உறவு கொண்டாட வேண்டும் என்று படைத்தார். பிசாசு அவனுடைய மனதை மயக்கி அவனை மூடனாக்கி இறைவன் பின்னால் போக வேண்டியவர்களை மதங்கள் பின்னால் போக வைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால் அவன் ஆன்மீக பசி தீராத நிலையில் வாழ்கிறான். நம்ம ஒரு அறிவில்லாத சமுதாயத்தில் வாழ்றோம். தண்ணி தாகம் வந்தா நிறைய வாலிபர்கள் என்ன குடிக்கிறீங்க? தண்ணி தாகம் வந்தா என்ன குடிக்கிறீங்க நீங்க? கொக்கா கோலா, ஃபேண்டா, ஸ்ப்ரைட், இதுக்கு தானே குடிக்கிறீங்க நீங்க, சரிதானே? பெப்சிகோலா கம்பெனில நான் ஏரியா மேனேஜரா இருந்த முந்தி 85ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியுமா இந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் தாகத்தை போக்காது தெரியுமா? இந்த கூல் ட்ரிங்க்ஸ், இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம், இந்த பானங்கள், குளிர் பானங்கள் தற்காலிக தாக தீர்ப்பை தருமே ஒழிய ஒரு மனுஷனுடைய விடாய்ப்பை தீர்க்காது. தண்ணீர் விடாய்ப்பை தீர்ப்பது தண்ணீர் மாத்திரம்தான். சரியா? அங்கு தண்ணீர் தேவை என்ற உடம்பு கதறுகின்ற சப்தம் தான் தண்ணீர் தாகம். ஆனால் அந்த சப்தம் எதை கேட்கிறது என்று புரியாதவனாய் கூல் ட்ரிங்க்ஸ், குளிர்பானத்தை கொடுக்கிறான். அதுபோல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரே தேவனாகிய ஆண்டவருக்கான அந்த ஏக்கம் இருக்கிறது, அந்த ஆன்மீக பசி இருக்கிறது. அந்த பசியை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு உணவு தான் இருக்கிறது, அதுதான் இயேசு என்கின்ற ஜீவ அப்பம் என்று தெரியாமல் இன்றைக்கு அநேகர் அந்த ஆன்மீக பசியை போக்குவதற்கு வேறு வேறு உணவு பதார்த்தங்களை போட்டு திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு மத வெறியர்கள் அதிகமாய் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். சரியா? ரொம்ப ஓவரா பிலோசபியா பேசிக்கிட்டு இருக்கணும், ரொம்ப போரிங்கா இருக்கா? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அந்த உயரிய மோசைக்கு எரிகிற முச்சடியிலே தன்னை வெளிப்படுத்தின பொழுது அப்பம் என்கின்ற தாழ்வான நிலையை அந்த தேவன் காண்பிக்கவில்லை. பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதுமே உன் வீட்டு சமையல் அறைக்குள்ளே வரக்கூடிய அளவுக்கு நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று ஆண்டவர் தன்னை தாழ்த்தவில்லை.
பழைய ஏற்பாட்டிலே அவர் உடன்படிக்கை பெட்டியோடு இருந்தார். ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தார். தேவாலயத்திலே அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே இருந்தார். அவரை சந்திக்க எல்லாராலும் முடியாது. பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை யோம் கிப்பூர் அன்றைக்கு காலில் மணி கட்டி கொண்டு போக வேண்டும். யோசித்து பாருங்கள், எப்படி ஆண்டவரை சந்திப்பதற்கு அந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் சிரமப்பட்டார்கள் என்று. வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ஜனங்களும் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லது சாலமோன் கட்டிய தேவாலயத்தில் வந்து நிற்பார்கள். அவர்களுடைய அந்த ஆடுகள், அவர்களுடைய மாடுகள், அந்த பலிகள் எல்லாவற்றையும் செலுத்திவிட்டு கடைசியாக அந்த பிரதான ஆசாரியன் மாத்திரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவான். காலிலே மணி கட்டி கொண்டு போவான். ஒரு கயிறு கட்டி இருக்கும். உள்ளே அவன் பரிசுத்தம் இல்லாமல் போனால் அவன் செத்து விடுவான். அந்த மணி சத்தத்திலே தான் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று தெரியும். மணி சத்தம் நின்று விட்டால் கொஞ்ச நேரத்தில் வெளியே இருப்பவர்கள் அந்த கயிறை இழுத்து அந்த உடலை வெளியே எடுப்பார்கள். இவ்வளவு சிரமப்பட்டார்கள் தேவனை சந்திப்பதற்கு. அந்த தேவன் இப்பொழுது முதல் தடவையாக சொல்லுகிறார், இப்போ நான் அப்பா போல அல்ல, இப்போ உன் சமையல் அறையில், நீ சாப்பிடும் மேஜையில், நீ படுக்கின்ற கட்டிலுக்கு பக்கத்தில், உன்னோடு நீ போகின்ற கடை வழியாக, நீ எந்த பெரிய பணக்காரனாய் இருந்தாலும், எவ்வளவு சிறிய ஏழையாய் இருந்தாலும், பெரிய பண்டிதனாய் இருந்தாலும், பாமரனாய் இருந்தாலும், அரசனாய் இருந்தாலும், ஆண்டியாய் இருந்தாலும், உன்னோடு உன்னால் ஸ்பரிசிக்கக்கூடிய விதத்தில், உன்னால் அனுபவிக்கக்கூடிய விதத்தில், உன்னால் அருந்தக்கூடிய விதத்தில் அப்பமாக வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஆமென். கிறிஸ்தவர்கள் இந்த இயேசுவை எப்படி நடத்த வேண்டும்? எங்களோடு எந்த நேரமும் இருக்கிற அந்த அப்பமாக, ஆனால் இறைவனுக்குரிய மதிப்பில் நடத்த வேண்டும். அவர் அப்பமாக வந்து விட்டபடியால் அவரை துச்சமாய் எண்ணவும் கூடாது. அவர் தேவன் என்றபடினால் அவரை தூர வைத்து விடவும் கூடாது. ஆசைப்பட்டு இறங்கி வந்தார். யாரும் அவரிடத்தில் கேட்கவில்லை, என் நிலைக்கு வாரீர்களா ஆண்டவரே என்று. தானாக வந்தார். அவராக சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் இனி இந்த ஆன்மீக பசி அறிய மாட்டான். ஏன்? ஆன்மீக பசியை தீர்க்கிறவர் நான். ஆமென். உங்களுக்கு தெரியும், எத்தனை மந்திரங்கள் படித்தேன், எத்தனை காரியங்கள் செய்தேன் என்ற என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இயேசுவினிடத்தில் வந்த பொழுது வந்த திருப்தி வேற எந்த ஒரு ஆன்மீக துறையிலும் எனக்கு இருக்கவில்லை. ஆன்மீக துறையில இருந்தேன், இசைத்துறையில இருந்தேன், வியாபாரத்துறையில இருந்தேன், கல்வித்துறையில இருந்தேன், மனோதத்துவ வைத்தியம் படித்தேன். எத்தனையோ விஷயங்கள் படித்தும் எனக்கு கிடைக்காத திருப்தி இயேசுவினிடத்தில் கிடைத்தது. ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய இயேசு, அவ்வளவு பெரிய தேவன் அப்பமாக அன்றாட புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பதார்த்தமாக நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இயேசு, ஜீவ அப்பம் நானே. சரி, இனி அடுத்தது யோவான் 8ஆம் அதிகாரத்தின் 12வது வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன்? ஒளியாய் இருக்கிறேன். ஒளி வேறு, வெளிச்சம் வேறு. மத்தேயு 5:14 என்ன சொல்லுகிறது? நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிற. வெளிச்சம் என்பது வேறு, ஒளி என்பது வேறு. வெளிச்சம் என்பது பிரதிபிம்பமாய் காண்பிக்கின்ற, அது பிரதிபலிக்கின்ற ஒரு வெளிச்சம். ரிஃப்ளெக்ஷன், அதுதான் வெளிச்சம். ரிஃப்ளெக்டிவ் லைட். ஒரிஜினல் லைட் என்றால் அது லைட். சூரியனும் சந்திரனும் போல சூரியன் தன்னகத்தே கொண்ட வெளிச்சத்தை, தன்னகத்தே கொண்ட ஒளியை காட்டுகிறது. அது வெளிச்சம் அல்ல. சரியா? சந்திரனோ தன்னிடத்தில் ஒளி இல்லாதபடினால் சூரியனுடைய ஒளியை தன்மேல் பட வைத்து அதை வெளிச்சமாய் இந்த பூமிக்கு காண்பிக்கிறது. சரியோ? இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 5:14, நீங்கள் பூமிக்கு என்னவா இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே ஒளி இல்லை. உங்களுக்குள்ளே ஒளி இல்லை. நீங்கள் எவ்வளவு பெரிய தியாக மன்னர்களாயிருந்தாலும், எவ்வளவு நல்லவர்களாயிருந்தாலும், கொடை வள்ளல்களாயிருந்தாலும்,
எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒளி இல்லை, பாவ இருள் இருக்கிறது. ஒளி நான் தான். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கும் போது, என்னிடத்திலே வரும் பொழுது என் ஒளி உங்களில் பட்டு தெரித்து நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆமென். இதுதான் கிறிஸ்தவம். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்களே என்னை இந்த உலகத்துக்கு காட்டுகிறீர்கள். கிறிஸ்தவனை பார்க்கிறவனுக்கு யார் தெரிய வேண்டும்? இயேசு தெரிய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவனை பார்க்கும் பொழுது இயேசு தெரிகிறாரா? துரதிருஷ்டவசமாக பதில் இல்லை. இல்லை என்பதுதான் பதில். ஏன் தெரியுமா? கவனிங்க. ஒளி அங்கே இருக்கிறது, உலகம் இங்கே இருக்கிறது. உலகம் என்னில் அந்த ஒளியை பார்க்க வேண்டும் என்றால் நான் ஒளியின் பக்கமாய் திரும்பி இருக்க வேண்டும். சரியா? ஒரு கண்ணாடியை எடுத்துக்கொண்டால் அந்த கண்ணாடி எந்த பக்கம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த பக்கத்தில் உள்ள விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். சரிதானே? கிறிஸ்தவன் அவன் கிறிஸ்தவனாய் இருந்தால் போதாது. அவன் ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, சபைக்கு போகிற, தசமபாகம் கொடுக்கிற ஒருவனாய் இருந்தால் போதாது. இரவும் பகலும் அவன் இயேசுவுக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு நீதிமானாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் இயேசு அவன் வாழ்க்கைக்கு ஒளியை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இவன் அந்த ஒளியை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது மற்றவர்கள் இவனை பார்க்கும் பொழுது இவனுக்குள்ளே அந்த ஒளி தெரியும். அப்போ அவர்கள் எதை காணுகிறார்கள்? வெளிச்சத்தை காணுகிறார்கள், வெளிச்சத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஒளியின் பக்கம் திரும்பி இருக்காமல் வேறு விஷயங்கள் பக்கம் திரும்பி இருக்கின்றபடியால் வெளிச்சமாய் இல்லாமல் இவர்களும் இருளாய் இருக்கிறார்கள், சாட்சியை இழந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ தேசங்களிலே கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது இதுவா கிறிஸ்தவம், இவர்களா கிறிஸ்தவர்கள் என்று மற்றவர்கள் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளுகிறார்கள். அந்த ஒரு நிலை நமக்கு வரக்கூடாது. ஆகவே இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் ஒளியாய் இருக்கிறேன், என்னிடத்திலே வருகிறவன் என்னை பார்க்கிறவன். அன்பானவர்களே, இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? நமக்கு சொல்லுகிறார், எந்த நேரமும் என்னை பார்த்து கொண்டு, என்னை பார்த்து கொண்டு, அப்பொழுது என் ஒளி உண்மையில் பட்டு வெளிச்சமாய் தெரிக்கும். அடுத்தது, பாவ இருளிலே வாழுகின்றவர்களுக்கு ஒளி ஒரே விமோசனம் இயேசுதான். இயேசு இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையிலும் இருள் நீங்காது என்பதுதான் இங்கே அர்த்தம். சரி, 10வது அதிகாரம் 9வது வசனம். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அதாவது இது ஒரு புதிரான ஒரு விளக்கம். வாசல் என்கிறாரே, எதற்குரிய வாசல்? வாசல் என்றால் ஏதோ உள்ளே போவதற்கு இருக்கிற ஒரு வாயில். அந்த வாயில் வழியாக வெளியே இருந்து உள்ளேயும் போகலாம், உள்ளே இருந்து வெளியேயும் வரலாம். அப்படித்தானே? அப்போ இயேசு இதிலே என்னத்தை குறிக்கிறார்? இவர் சொல்லுகிறார், நானே வாசல். வாசல் என்பதும் வீடு, நகரம் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அறிந்த ஒரு விஷயம். அப்பத்தை போல அந்த அளவு இல்லாவிட்டாலும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஏனென்றால் எல்லா வீடுகளிலும் வாசல் உண்டு. கிரேக்க மொழியில எழுதப்பட்டபடினா அந்த சொல் உண்மையாக வாசல் என்று தமிழர்களுக்கு புரிகின்ற அந்த கருத்தை கொள்ளாமல் கதவை குறிக்கிறது. இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா நாஸ்க்ல என்ன இருக்கு? நார்வேஜியன் பைபிள்ல என்ன இருக்குது? யாராவது வாசிங்க. இங்கிலீஷ்ல சொல்றது ஐ ஆம் தி டோர். நான் கதவு. தமிழ்ல கதவு இல்லாம வாசல்னு போட்டிருக்கு. உண்மையான டோர். பாத்தீங்களா? சத்தமா நாஸ்க்ல சத்தமா வாசிங்க, கேமராவுக்கு கேட்கறது. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. அது சொல்லாம போதும். நீங்க சத்தமா dörren. சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசிங்க நாஸ்க்ல. dörren, om någon går in genom mig ska han bli frälst. பாத்தீங்களா? அந்த அப்படியே தமிழ்ல சொல்லவா? நானே வாசல். சரி, அப்ப அந்த வாசல் என்பது நமக்கு தெரிந்த வாசல் இல்ல. தமிழர்களுக்கு தெரிந்த வாசல் என்ன தெரியுமா? கூட்டி பெருக்கி மஞ்சள் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அமர்ந்து விளையாடி உட்கார்ந்து
புரணி பேசிக் கொண்டிருப்போமே அது. இயேசு தன்னை ஆதாக காட்டவில்லை, கதவாக காட்டுகிறார். ஆகவே தமிழிலே அந்த இடத்துல வருகின்ற சொல் போதாது. நானே கதவு. எதற்கு கதவு? பரலோகத்துக்கு போவதற்குரிய கதவு நான் தான். பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே எந்த இடத்தாலும் நுழையலாம். தெரியுமா உங்களுக்கு? அது உங்க வீட்டுக்குள்ள எந்த இடத்தாலே நுழையலாம். செவர்களுக்கானே நுழையலாம். அதுக்குரிய ஓட்டையை போட்டு உலகதான் அடிச்சு உடைச்சு உள்ள நுழையலாம். ஜன்னல் வழியாக நுழையலாம், கூரை வழியாக நுழையலாம், எப்படி வேண்டுமானாலும் நுழையலாம். ஆனால் ஒழுங்காக பிரவேசிப்பதென்றால் நுழையலாம். ஆனால் பிரவேசிப்பது எப்படி? கதவு வழியாக. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஸ்வர்க்கத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு நுழைய பார்க்கிறார்கள், கதவு இருக்கத்தக்க. ஆனால் கதவு எது என்று புரிந்து கொள்ளாததுதான் குற்றம். புரிந்து கொண்டவர்களும் அதை மற்றவர்களுக்கு காட்டாதது பெரும் குற்றம். மதங்கள் எல்லாமே, ஏன் கிறிஸ்தவத்தை கூட மதமாய் நினைக்கிறவனும் கிறிஸ்தவத்தின் மூலம் நுழைய பார்க்கிறானே ஒழிய கிறிஸ்தவத்தின் மூலம் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. சபைக்கு போவதால் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. பைபிள் வாசிப்பதால் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. யூடியூபுக்கு போயிட்டு டாக்டர் அகமது டீடாட்னு அடிக்க, இறந்து போயிட்டார் அவரு. பாகிஸ்தானை பிறப்பிடமாய் கொண்ட ஒரு பெரிய முஸ்லிம் மேதை. அந்த முஸ்லிம் மேதையோடு பைபிளை பற்றி போட்டி போடுவதற்கு அமெரிக்க பெரிய வேத பண்டிதர் ஜிம்மி ஸ்வாகட் உள்ளிட்ட அநேகர் முயற்சி செய்து கேவலமாய் தோற்று போனார்கள். ஏன் தெரியுமா தோற்று போனார்கள்? டாக்டர் அகமது டீடாட் என்று சொல்லுகின்ற அந்த இஸ்லாமியருக்கு தெரிந்த அளவுக்கு கூட இந்த வேத விற்பனர்களுக்கு வேதம் தெரியவில்லை. ஆகவே வேதம் தெரிந்தால் அவர்கள் பரலோகம் போக முடியும் என்று சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்கள், பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்றபடினால் அவர்கள் பரலோகம் போக முடியாது. எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள், நான் ஒரு ஊழியக்காரன். நான் ஊழியக்காரன் என்றபடினால் என் மகள் பரலோகம் போக மாட்டாள். இயேசு என்கின்ற அந்த நானே, அந்த ஹயா கதவாய் இருக்கிறார். அவருக்கு உள்ளாக பிரவேசிக்கிறவன் மாத்திரம் தான். அவன் கிறிஸ்தவனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், இஸ்லாமியனா இருக்கட்டும், நாஸ்திகனா இருக்கட்டும், எவன் ஒருவன், எவன் ஒருத்தி இயேசுவை கதவாய் நினைத்து ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவுக்குள் பிரவேசிக்கிறானோ பிரவேசிக்கிறாளோ, அடுத்த பக்கத்திலே காத்திருக்கிறது பரலோகம். இந்த கதவு எப்படிப்பட்ட ஒரு கதவு தெரியுமா? ஒன் வே டோர். அந்த காலத்தில் அரண்மனைகளிலே, அரசு அரண்மனைகளிலே சில கதவுகள் இருந்தன, ஒரு வழியாகத்தான் பிரவேசிக்கும். பரலோகத்துக்கு போவதற்குரிய வாசல் தான் இயேசுவை ஒழிய பரலோகத்துக்குள்ளே இருந்து எவனையும் ஆண்டவர் வெளியே தள்ள மாட்டான். ஒருவன் பரலோகத்துக்குள்ளே வந்து விட்டால் அவனை வெளியே தள்ள மாட்டான். என்னிடத்திலே வருபவனை நான் எங்கே தள்ளுவதில்லை. விளங்குது அந்த வசனம் உங்களுக்கு? இப்ப இயேசு என்ன சொல்லுகிறான்? என்னிடத்தில் வருபவனை நான் தள்ளுவதில்லை என்று சொல்லவில்லை, புறம்பே தள்ளுவதில்லை. என்னை தாண்டி உள்ளே வந்தவனை ஒருபோதும் நான் வெளியே தள்ள போவதில்லை. அப்போ வாசலாக ஒரு தேவதூதனை நியமிக்கவில்லை. ஒரு உயர்ந்த விலை அதிகமான ஒரு தேக்கு மரத்தையோ, ஏன் வாசனை வீசும் சந்தன மரத்தையோ ஒரு கதவாக வைக்காமல் அந்த நானே ஹயா தேவனே வந்து கதவாக நிற்கிறார். ஆமென். அப்பமாக, ஒளியாக, கதவாக அந்த உயரிய தேவன் வந்திருக்கிறார். அவர்தான் எங்களுடைய இயேசு. ஆமென். அடுத்து 11வது வசனம். இப்போ கதவு வந்தாயிற்று, இன்னும் ஒன்று வருகிறது பாருங்கள். 11வது வசனம், 10வது அதிகாரம் 11வது வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இயேசு மறைமுகமாக இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்காக மரிக்க போகிறேன் என்று. இயேசு சொல்லிவிட்டு செய்தார். செய்ததை செய்ய முன்னமே செய்ய போகிறேன் என்று சொன்னார். நான் ஜீவனை கொடுக்க போகிறேன் என்கிறார். என்ன அழகாக சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். பாருங்கள், ஆடு வளர்ப்பவர்களில், இடையர்களில் 2 வித்தியாசமான இடையர்கள் உண்டு. அதாவது
நான் இந்தியாவில் உள்ள இடையர்களை பற்றி பேசவில்லை, நான் இஸ்ரவேலில் இருக்கின்ற இடையர்களை பற்றி பேசுகிறேன். மந்தை வளர்ப்பவர்கள், ஆடு வளர்ப்பவர்கள் 2 வகை உண்டு. ஒன்று நல்ல வசதியுள்ள நல்ல பணக்கார ஆட்டு வியாபாரிகள், ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக 100 தங்களுடைய ஆடுகளை பிரித்து மேய்ப்பர்களை வேலைக்கு அமர்த்துவார்கள். சரியோ? இன்னும் ஒரு ரகம் உண்டு. அவர்கள் தங்களுக்கென ஒரு 25-30 ஆடுகளை வைத்து ஜீவனம் நடத்துகிறவர்கள். அவர்களுடைய பிழைப்பே அதுதான். அப்போ 25-30 ஆடுகளை வளர்ப்பவர்கள் தங்களுக்கு கீழே மேய்ப்பர்களை வைத்திருக்க மாட்டார்கள். தாங்களே மந்தைகளை மேய்த்து தங்களுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். சரியா? தாவீது எப்படிப்பட்டவர் என்றால், தாவீதுடைய அப்பா யார்? ஈசாய். பெரும் பணக்காரர். எப்படி தெரியும்? அவருடைய தாத்தா யார் தெரியுமா? ஈசாயினுடைய தாத்தா யார் தெரியுமா? யாருக்கு தெரியும்? அது அப்பா. ஈசாயினுடைய அப்பா தான் ஓபேத். ஓபேத்துக்கும் அப்பா யார்? போவாஸ். ரூத் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது போவாஸை பற்றி பார்த்தீர்களா? பெரிய பணக்காரன். ரூத்தும் நகோமியும் பெத்லகேமில் வந்த பொழுது ரூத் போய் அந்த போவாஸின் காணி நிலங்களில் அவர்கள் அறுவடை செய்யும் பொழுது விடுகின்ற அந்த கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வந்தாள். அந்த போவாஸ் பிற்காலத்தில் ரூத்தை திருமணம் செய்யும் பொழுது ரூத்தின் முன்னாள் மாமனார் ஆகிய எலிமெலேக்கு, ரூத்தின் கணவனாகிய மகளோன், அந்த கணவனின் சகோதரனாகிய கிலியோன், இந்த 3 பேருடைய காணிகளையும் இந்த போவாஸ் விலைக்கு வேறு வாங்கினான். சரியா? ஏற்கனவே பெரும் பணக்காரன். திருமணத்தின் போது இன்னும் 3 பெரிய இடங்களை விலைக்கு வாங்கினவன். அவனுடைய பேரன் தான் தாவீதின் அப்பா ஈசாய். அப்போ தாவீது எவ்வளவு பெரிய ஒரு பணக்கார வியாபாரியின் மகனாய் பிறந்திருக்க வேண்டும். ஆகவே தாவீது போய் மந்தை மேய்த்தானே, அது அவன் தொழிலாய் செய்யவில்லை, ஆசையாய் செய்தான். மேய்ப்பர்கள் இருந்தார்கள். சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண அழைக்கும் பொழுது தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பர்களிடத்திலே விட்டு சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய சகோதரர்களுக்கு, யுத்தத்துக்கு போயிருந்த தன்னுடைய 3 சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்க தாவீது போன பொழுது தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பர்களிடம் விட்டு சென்றான் என்று இருக்கிறது. ஆகவே தங்களுக்கு கீழே மேய்ப்பர்களை வைத்திருந்தார்கள். ஆனாலும் தாவீதும் மேய்ப்பனாய் சந்தோஷமாய் அந்த ஆடுகளோட நேரத்தை செலவழித்து, சிங்கம் வந்த பொழுது, கரடி வந்த பொழுது தனியனாய் நின்று அவற்றை மேற்கொண்டு அவற்றை கொன்று தன் ஆடுகளை காப்பாற்றினான். அந்த தாவீதின் குமாரனாக இயேசு வந்தார். இயேசு ஒருபடி மேலே போய் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறான். தாவீது கொடுக்கவில்லை, ஆனால் கொடுக்க துணிந்தார். ஒரு 16 வயது வாலிபனாக சிங்கத்துக்கு தனியனாய் எதிர்த்து நின்ற பொழுது, ஒருவேளை அந்த சிங்கம் தன்னை மேற்கொண்டு தன்னை சாகடிக்கும் என்று தெரிந்திருந்தும் அவர் துணிந்து ஜீவனை கொடுக்க ஆயத்தமானார். கரடி வந்த பொழுதும் அப்படித்தான். இயேசு என்ன சொல்லுகிறார்? ஹயா, தேவன் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஐஸ்வர்யமான தேவன். நம்முடைய தேவன் பிச்சைக்காரர் அல்ல. ஆமென். நம்முடைய தேவன் பிச்சைக்காரர் அல்ல. வானம் அவருடைய சிங்காசனமாம், பூமி அவருடைய பாதபடியாம். இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள அந்த ஹயா தேவன் ஆடுகளாக நம்மை அழைத்திருக்கிறாராம். நாம் யார்? அந்த தேவனோடு ஒப்பிடும் போது நாம் யார்? மந்திரிமார் நம்மை பார்க்க வருகிறார்களாம். ஆனால் நாம் அந்த மந்திரிமார்களை பார்க்க போகும் போதாவது கொஞ்சம் மதிப்பு கொடுக்கிறார்களா? பணக்காரர்கள் நம்மை பார்க்க வருகிறார்களா? நடிகைகள் நம்மை பார்க்க வருகிறார்களா? அல்லது அவர்களை பார்க்க போகும்போதுதான் இலகுவாக பார்க்க அனுமதிக்கிறார்களா? அப்படிப்பட்ட நம்மை ஆடுகளாக வைத்திருக்கின்ற ஆண்டவர் நம்மை மேய்க்க ஏன் வேறு மேய்ப்பர்களை போடக்கூடாது? தானே மேய்ப்பனாக நம்மை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சும்மா மேய்ப்பன் அல்ல, நல்ல மேய்ப்பன். அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நானே, அதாவது ஹயா, நல்ல மேய்ப்பன். அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக என்னுடைய பெயரையே கெடுத்துக் கொள்ள விரும்புகிறேன். எப்படி கெடுத்துக்கொண்டார்? தன்னுடைய உயிரை கொடுத்து செத்தே போனார். 1979 ஆண்டு
நான் என்னுடைய அக்காவுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஒரு நகரத்துக்கு போயிருக்கிறேன். நான் தான் வீட்டின் பூசாரி. அப்போ அக்காவுடைய மனதை மாற்றிவிட்டார் ஒருவர், ஒரு போதகர். அவர் இப்பொழுது என்னை சந்திக்க வந்து விட்டார். எனக்கு எரிச்சல். எங்கள் பாரம்பரியங்கள், எங்கள் சடங்காச்சாரங்கள், எங்களுடைய குலம், எங்களுடைய இனம் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்து விட்டு என் அக்காளை வெள்ளைக்காரனுடைய கடவுளை வணங்க செய்து விட்டான் இந்த பாவி வரட்டும். அவன் வந்தானவன் வந்து அவனுடைய மதத்தை பற்றி பேசுகிறான், இயேசுவை பற்றி பேசுகிறான். ஒரே ஒரு ஆண்டவர் தான் இருக்கிறாராம். அந்த ஒரே ஆண்டவர் ஒரே ஒரு அவதாரம் எடுத்தாராம். சரியா? ஒரு பஞ்சாவதாரம், தசாவதாரம் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு அவதாரம். அந்த அவதாரத்தில் வந்து கேவலமாக அடி வாங்கி செத்தே போனாராம். அப்புறமும் இதோட எழுப்பி போய்விட்டாராம். இதெல்லாம் ஒரு சாமி. வணங்குதா? நம்மட கதைகளையும் எத்தனையோ மதங்கள்ல இருக்கிற கதைகளையும் எப்படி எப்படி சாமிமாரெல்லாம் இருக்கு தெரியுமா? ரோம சாமிமார் தெரியுமா? மனுஷ தலை, குதிரை உடம்பு. பார்த்திருக்கீங்களா? ரோமன் மித்தாலஜிக்கல் கதையெல்லாம் பார்த்தா, கிரீக் மித்தாலஜி, ஹெர்க்யூலிஸ், அது இதெல்லாம் படம் பார்த்தீங்கன்னா அதுதான் கிறிஸ்தவம் அப்பப்ப இந்த மாதிரி படங்களும் பார்க்கணும். இல்லாம வந்து உட்கார்ந்தா நமக்கு எதாவது தெரியாது. சரியா? சரிதானே? என்ன சிஸ்டர் கலா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க? தெரியாது. அப்படி ஒரு சிரிப்பா? என்ன மாதிரி சிரிப்பா? அந்த சிரிப்புக்கு அர்த்தம் தெரியவில்லை. தெரிகிறது, தெரியவில்லை, தெரியாது போல நடிக்கிறேன். வணங்குதா? அப்போ இப்படி பல பல சாமிகளை எல்லாம் கண்ட நமக்கு இவர் வந்தாராம். ஒரு தடவை தான் வந்தாராம். வாங்கினாராம், அடி கண்ட மாதிரி கொன்னே விட்டாங்களாம். அப்புறம் மாப்பிள்ள உயிரோட எழுப்பி போயிட்டாலும் என்னுடைய அத்தனை கோடிக்கணக்கான தெய்வங்களையும் விட்டு விட்டு இந்த கேவலமான ஒன்றுக்கு உதவாத தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? பாருங்கள், இயேசு தன்னுடைய பேருக்கு எடுத்துக்கொண்டாரா இல்லையா? பாட்டுக்கு பரலோகத்தில் உட்கார்ந்து இருந்திருந்தால் இந்த பிரச்சனை இல்லை தானே? இன்றைக்கு இயேசுவை பற்றின எத்தனை கேவலமான கதைகள் இருக்கின்றன. ஒருவன் சொல்லுகிறான், இயேசு என்பவர் தெய்வம் கிடையாது, ஒரு நல்ல மனிதர், ஒரு புத்தர் போல, ஒரு காந்தி போல ஒரு இயேசு. சரியா? ஒரு பாட்டு பாடிருக்காங்க, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? புத்தன் இயேசு காந்தி எல்லாத்தையும் ஒரே ரேங்க்ல வச்சுட்டான். புத்தரே சொல்லிவிட்டான், நான் தெய்வம் அல்லடா, நான் தேடி போனவன் என்று. சரியா? காந்தி பாவம் கோட்சையினால் சுட்டுக் கொல்லப்பட்டார், சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். ஆனால் இயேசு தேவன், அவர் மனிதனாய் வந்து பெயரை கெடுத்துக்கொண்டு, இப்போ எங்களுக்கு காந்தி பெரிய ஆள் தான். உண்மையா இல்லையா? இப்ப இங்க யாராவது காந்தி மாதிரி இருக்கிறீங்களா? சில பேருக்கு தலை காந்தி மாதிரி இருக்கு, சில பேருடைய மூஞ்சி காந்தி மாதிரி இருக்கு, சில பேருடைய மூக்கு காந்தி மாதிரி இருக்குது, சில பேருடைய நடிப்பு காந்தி மாதிரி இருக்குது. சில பேருடைய நடிப்பு, ஐயோ இந்த பூனையும் பால் குடிக்குமா, வீட்டுல போய் பார்த்தா தான் தெரியுது காந்தியா இல்ல பூந்தியா. சரியா? யாராவது இந்த இடத்துல நம்ம யாராவது காந்தி, மகாத்மா காந்தி லெவலுக்கு வர முடியுமா? சவுத் ஆப்பிரிக்கால லா படிச்சு ஒரு பெரிய லாயர், பெரிய பணக்காரர், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு போயிட்டு அவர் எப்படியெல்லாம் காரியமாற்றி அவர் தன்னை தாழ்த்தி எவ்வளவு அவருடைய அந்த 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 காந்தியம் என்ற ஒரு தமிழ் சொல்லுக்கே வித்துட்டவர் அவர். அப்படி ஒரு தமிழ் சொல் கிடையாது. வள்ளுவனுக்கு தெரியாது காந்தியம், தெரியுமா? வள்ளுவன தெரியுமா உங்களுக்கு? வள்ளுவனுக்கு காந்தியம் தெரியாது. காந்திங்கிற பேர்ல இருந்து ஒரு சொல்லே உருவாகிடுச்சு. அந்த அளவு காந்தி, அந்த அளவு அவர் நமக்கு பெரியவர். ஆனால் இயேசுவை பொறுத்தவரை காந்தி பெரியவரோ? காந்தியை படைத்தவரே ஆண்டவர் அல்லவா? அந்த ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வந்து ஒரு காந்தியாக, ஒரு புத்தராக, ஒரு நல்ல ஒரு மகானாக இன்றைக்கு எண்ணப்படுகின்ற அளவுக்கு கேவலமாகி விட்டாரே. யாருக்காக? எங்களுக்காக. புரியுதா உங்களுக்கு? அப்ப அவர் வேறு யாரையும் எங்களுக்கு ஒரு மேய்ப்பனாக போடாமல் தானே நல்ல மேய்ப்பனாக எங்களை நடத்துகிறார். தானே கதவாயில் இருந்து, தானே நல்ல மேய்ப்பனாக இருந்து இந்த ஆடுகளை அந்த கதவுக்குள்ளாக நடத்துகின்ற அந்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை இன்றைக்கு அவர் செய்து நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிரேஸ் தி லார்ட். நல்ல மேய்ப்பன் அவர். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன்.
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இயேசு சொல்லுகிறார், நானே, அதாவது ஹயா, உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். முதலிலே இந்த மேய்ப்பன் கதை சொன்னாரே, அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது. மேய்ப்பன் கதையில உங்களுக்கு சொன்னேன், இயேசு மறைமுகமாக அவர்களுக்கு காட்டுகிறார், நான் சாக போகிறேன். நான் எதற்காக சாக போகிறேன்? உங்கள் இடத்திலே சாக போகிறேன். நீங்கள் சாக வேண்டும். இந்த இடத்திலே இயேசு சொல்லுகிறார், அப்படி செத்தாலும் நான் உயிரோடு எழும்புவேன். ஏன் தெரியுமா? உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே. ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி. நான் மரிக்கிற ஒரு ஆள் கிடையாது. எனக்கு அந்தம் கிடையாது, எனக்கு முடிவு கிடையாது, எனக்கு மரணம் கிடையாது. என்னுடைய அமரணியத்துக்கு புறம்பாக நான் வந்து மரிக்க போகிறேன். அதற்கு காரணம் உங்களுக்காக நான் செய்கின்ற ஒரு பெரிய தியாகம். இதைத்தான் அவர் காட்டுகிறார். புரிகிறதா? அப்ப அவர் சொல்லுகிறார், நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற இடத்திலே சொல்லுகிறார், நான் மரிக்க போகிறேன். ஜீவனையும் கொடுப்பான். நல்ல நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக. இவ்வளவு பெரிய தேவன் இந்த சின்ன மனுஷனுக்காக இறங்கி வந்து அவனுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். இப்போ சொல்லுகிறார், கொடுத்தாலும் அவருடைய முடிவு அதல்ல, அவர் உயிரோடு எழும்புவார். இன்றைக்கு உலகத்திலே வெறுமையா இருக்கின்ற ஒரே கல்லறை இயேசுவின் கல்லறை தான். என்றால் அவர் உயிரோடு எழும்பி விட்டார். ஆனால் தான் உயிரோடு எழும்புவதற்கு முன்பதாக மரித்த சிலரையும் அவ்வப்போது உயிரோடு எழுப்பி தான் ஜீவாதிபதி என்பதனை நிரூபித்திருக்கிறார். சரிதானே? உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே. மரித்தாலும் பிழைப்பான். இயேசு என்ன சொல்கிறார்? கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்தவ நம்பிக்கை, வேதத்தின் நம்பிக்கை என்னவென்றால், கிறிஸ்தவன் ஒரே தரம் மரித்து பின்பு நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே தரம் மரித்து மறுபடி பிறந்து கொண்டிருக்கின்ற நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை கிடையாது. மறுபிறவி கொள்கை கிறிஸ்தவ கொள்கை கிடையாது. அது வேதத்துக்கு புறம்பான ஒரு கொள்கை. வேதத்தின்படி ஒரே தரம் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து மரித்து நியாய தீர்ப்பு அடைகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அப்படி மரித்து போன எங்களுக்கு முடிவாதல்ல. சரி, இனி ஒரு தடவை நாங்கள் பிறக்க மாட்டோம் என்பதற்காக நம்முடைய கதை அதோடு முடிந்து விடுகிறது என்பதல்ல. மரித்தவன் மறுபடி உயிரோடு எழும்புவான். தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்திலே பவுலடியார் அழகாக விளக்கப்படுத்துகிறார். மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். நான் இன்னும் ஒரு பாடத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் வார்த்தையால் உண்டாக்கின ஆண்டவர் மனுஷனுடைய உடம்பை மாத்திரம் தன் கைகளால் உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். அப்படிதானே? நான் சொல்றேன் அடிக்கடி, முதல் மண் விளையாடியவரை ஆண்டவர் தானே. நான் படைத்த மண்ணிலே அவர் விளையாடினார். அவரை பதே மண் விளையாட என்று சொல்வதற்கு யாரும் இல்லை என்றால் அவர் தேவன். சரியா? மண்ணால் ஒரு மனுஷனை உருவாக்கி அவன் நாசியிலே ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கி விட்டார். அவர் படைத்த அந்த சரீரத்தை நிரந்தரமாய் அழிந்து போக விடுவாரோ? இல்லை. ஆகவே ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும் பொழுது அவனை அடக்கம் செய்து பாக்டீரியா எல்லாம் அதை தாக்கி அது உக்கி போய் அது மண்ணோடு மண்ணாய் போகலாம். அல்லது அந்த சரீரத்தை தகனம் செய்து அது சாம்பலாய் போய் அந்த சாம்பலை ஆங்காங்கே தூவி இல்லாமல் ஆக்கி விடலாம். எப்படி வேண்டுமானாலும் ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு பிறகு அந்த உடம்பை அழிக்கலாம். ஆனால் உண்மையாக அந்த உடம்பை ஆண்டவர் உண்டாக்க பயன்படுத்தின அந்த ஒரு அணுவை கூட அழிக்க முடியாது. அது இன்னும் ஒரு பதார்த்தமாக மாறியாவது இருந்து கொண்டே இருக்கும். சரியா? அணு ஒருபோதும் அழியாது. அப்படித்தானே சயின்ஸ் அப்படித்தானே சொல்லுது. விஞ்ஞானம் என்பது விண்ணின் தேவன் கொடுத்த ஞானம். ஆகவே எந்த ஒரு பொருளும் இன்னொரு பதார்த்தமாய் மாறி அது காணப்படவே ஒழிய உடம்பாக காணப்படுகின்ற அணு உக்கி போனாலும் வேறொரு பதார்த்தமாக இருக்கும். எரிந்தாலும் சாம்பலாகவாவது இருக்கும். அந்த அணுக்களை ஆண்டவர் அற்புதமான விதத்தில் இணைத்து மறுபடி சரீரத்தை உயிரோடு எழும்பச் செய்து அந்த சரீரத்தை மறுரூபமாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போவார். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. ஆமென். ஆகவே இன்னும் ஒரு பாடத்தில் நான் கற்றுக் கொடுக்கும் பொழுது சொல்வேன், நம்முடைய உடம்புகளை நாம் மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும், சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதை
குறித்து சந்தோஷப்பட வேண்டும் என்று. அப்போ உயிர் தெழுதலை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் வேறு யாரும் அல்ல, ஒரு பக்தன் அல்ல, ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஹயா தேவன் இயேசு. உயிர் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னிடத்துல வருகிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மாத்திரமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. என்ன எதிர்பார்ப்பு? மரித்தாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார். சரி, அடுத்தது யோவான் 14:6. யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சரி, இப்போ பிதா குமாரன் என்கின்ற ஒரு தாற்பயத்தை கொண்டு வருகிறார். இது என்ன? பிதா குமாரன் என்கின்ற தாற்பயம் என்ன? நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன், கேளுங்கள். ஆண்டவர் அப்பா பிள்ளை என்ற ஒரு உறவிலே இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. ஆண்டவர் படைத்த மனுஷன் பாவத்திலே விழுந்த பிறகு அந்த மனுஷனை தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாத, அவன் நரகத்துக்கு தான் போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலைக்கு ஆண்டவர் தள்ளப்பட்டார். தான் அன்பாய் சிருஷ்டித்த சிருஷ்டி இந்த மனுஷன் நரகத்துக்கு தள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை. ஏனென்றால் ஆண்டவருடைய நீதி என்ன சொல்லுகிறது? அவருடைய நீதி பாவம் செய்தவனை தன்னிடத்திலே எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அந்த நீதி உள்ள ஆண்டவர் கிருபை உள்ளவரும் தானே, கருணை உள்ளவரும் தானே, இரக்கமுள்ளவரும் தானே. இந்த இரக்கமுள்ளவர் என்ன நினைக்கிறார்? ஐயோ, எப்படி நான் இந்த மனுஷனை நரகத்துக்கு தள்ளுவேன்? பெற்றாருக்கு இந்த உணர்வு நிறைய இருக்கிறது, அப்படிதானே? எங்களுடைய பிள்ளை குள்ளப்படி செய்யும் பொழுது அடிக்க வேண்டும். முந்த நாள எங்கேயோ ராத்திரி முந்த நாள அடிச்சேன் மிஷாவுக்கு. முந்த நாள் மிஷாவை கூப்பிட்டு கட்டில் ஏற்றி வச்சு ஒரு 2 அடி போட்டேன். அவளை அடிக்கும் பொழுது அவளுக்கு வலிப்பதை விட எனக்கு வலிக்கிறது. அடிக்கத்தான் வேண்டும். தன்னுடைய தாய்க்கு கீழ்ப்படியாமல் அவள் போன பொழுது அவளை திருத்த வேண்டும். இன்றைக்கு தன் தாய்க்கு கீழ்ப்படியாதவள் நாளைக்கு தன் கணவனுக்கு கீழ்ப்படிய மாட்டாள். கீழ்ப்படிவில்லாமல் வளர்கிற பிள்ளை கர்த்தருக்கே கீழ்ப்படிய மாட்டாள். அதனை ஒரு அப்பனாக அவள் கீழ்ப்படியாத பொழுது அவளை கண்டிப்பது, தண்டிப்பது என்னுடைய பொறுப்பு, கடமை. அதை செய்யவும் வேண்டும். ஆனா அவளை கீழே போனவளை கூப்பிடும் போது, பிஷா வாங்கன்னு எனக்கு தெரியும், நான் அடிக்கத்தான் போறேன்ட்டு அடிக்க முதல்லயே எனக்கு தான் வலிக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய்க்கும் வலிக்குது. அது சொல்லுது, அடிக்காதீங்க, லாஸ்ட் வார்னிங் கொடுங்க. எனக்கும் விருப்பம் தான் லாஸ்ட் வார்னிங் கொடுத்துக்கிட்டே போறதுக்கு. அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் அவனை அடிக்க போறேன்னு சொன்னோடனே அவளை தொடங்கி சொல்லிட்டான். இருந்தாலும் நான் சொன்னேன், இல்லம்மா, அடிச்சாத்தான் நீ அடுத்த முறை செய்ய மாட்டேன், வாராசாத்தி நின்றுக்கோ, நான் அடிக்க போறேன்னு. ஒரு 3 பேரும் ரொம்ப ஒரு இமோஷனல் ட்ரபிளுக்குள்ள போனோம். சரியா? அடிச்சேன். அடிச்சிட்டு அப்புறம் கட்டி பிடிச்சி சமாதானமாகி எல்லாம் ஓகே. இது போல ஒரு இமோஷனல் ட்ரபிள் நம்முடைய ஆண்டவருக்கு வந்தது. அவர் படைத்த மனுஷனை தண்டிக்காமல் விடவும் முடியாது, தண்டிக்கவும் முடியாது. ஒரு உணர்வு சொல்லுகிறது, நீதி சொல்லுகிறது தண்டிக்க வேண்டும். ஆனால் இரக்கம் சொல்லுகிறது ஐயோ எப்படி தண்டிப்பேன் என்று. இப்போ அந்த நீதியும், ஒரே தேவனுக்குள்ளே இருக்கிற நீதியும் இரக்கமும் விவாதம் செய்கின்றன. ஒரே பிள்ளையை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் விவாதித்தது போல. தாய் சொல்லுகிறாள் மன்னித்து விடுங்கள் என்று. நான் சொல்லுகிறேன் எனக்கும் விருப்பம் தான், ஆனால் இவள் நலன் கருதி நீதி என்று ஒன்று இருக்கிறதப்பா, இவள் உனக்கு கீழ்ப்படியவளை அடிக்கதான் வேண்டும் என்ற நீதியை நான் நிலைநாட்டினேன். அதுபோல ஆண்டவருடைய நீதி சொல்லுகிறது மனுஷன் ரத்தம் சிந்தி சாக வேண்டும். ஆண்டவருடைய இரக்கம் சொல்லுகிறது ஐயோ எப்படி அதை நான் அனுமதிப்பேன். கடைசியிலே இரக்கமே சொன்னது, சரி நீதியே உமக்கு தேவை தண்டனை அல்லவா, நான் அந்த தண்டனையை வாங்கிக் கொள்கிறேன். அப்ப சங்கர அம்மா சொல்லுவாங்க தானே, சரி புள்ளைக்கு அடிக்காம என்னைய அடிக்க, அந்த மாதிரி. சரியா? அப்போ நீதி சொல்லுகிறது சரி, அப்படியானால் இரக்கமே ஒரே ஆண்டவருக்குள்ளே. சரியா? இரக்கமே கிருபையே. சரி, நீர் போய் மனிதனாய் பிறவும், மனிதனாய் வாழும், மனிதனாய் அடி வாங்கும், மனிதனாய் சாகும், அந்த ரத்தத்தை செலுத்தும் கிரயமாக, அப்புறம் மனுஷனுக்கு விமோசனத்தை கொடுக்கலாம் என்று.
தேவனுக்குள்ளே ஒரு பிரிவு வந்தது. தேவனுடைய சரித்திரத்திலே ஆதி இல்லாத அந்தம் இல்லாத ஆண்டவருக்குள்ளே பிரிவை கொண்டு வந்த புண்ணியவான்கள் மனுஷர்கள் தான். நமக்காகத்தான் அவருக்குள்ளே பிரிவு வந்தது. நீதியும் கிருபையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தன. நீதியை நிலைநாட்ட கிருபை உலகத்துக்கு வந்தது. இந்த பெரிய தாற்பயத்தை மனுஷர்களுக்கு விளக்க முடியாது என்றபடினால் நீதியின் தேவையை சந்திக்க கிருபை வந்தபடினால் நீதியை பிதா என்றும் கிருபையை குமாரன் என்றும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இதை வைத்துக் கொண்டு மனுஷன் கேட்கிறான், ஓ பிதா இருக்கிறார், குமாரன் யேசுவா, அம்மா யார்? அப்படி ஒன்றுமே கிடையாது ஐயா. சரியா? அப்போ கீழே இருக்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் இயேசு என்ன சொல்வார்? என் பிதாவின் சித்தத்தை அல்லாமல் வேற ஒன்றுமே செய்ய மாட்டேன். என்ன அர்த்தம்? நீதி என்னத்தை செய்ய எதிர்பார்க்கிறதோ அதை தவிர வேற எதையுமே செய்ய மாட்டேன். சரியா? மேலே வந்து பிதா சொல்லுவார், அவ்வப்போது சொல்லுவார், இவர் என் குமாரன், இவரை நான் பிரியமா இருக்கிறேன். அதாவது என்ன? நீதி சொல்லுகிறது கிருபையை பார்த்து, வா, என்னுடைய அந்த சட்ட திட்டங்களுக்கு அமைய இந்த கிருபை செயல்படுகிறதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். 33 வருஷங்கள் தேவனுக்குள்ளே ஒரு பிரிவு வந்து தேவ கிருபை உலகத்துக்கு வந்தது. வேதம் சொல்லுகிறது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுதான் அந்த கிருபை. கிருபை இயேசு, அவரை நாம் விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். ஆமென். அப்போ இந்த இயேசு சொல்லுகிறார், என்னால எல்லாமல் ஒருவன் என் பிதாவண்டை வரமாட்டான். அதாவது என்ன? பிதா பரலோகத்தை விட்டு இறங்கவில்லை, நீதி பரலோகத்தை விட்டு கீழே வரவில்லை. சரியா? அந்த நீதியோடு மனுஷனை சேர்ப்பதற்காகத்தானே கிருபை வந்தது. இப்போ கிருபை சொல்லுகிறது, கிருபையின் மூலமாக அல்லாமல் ஒருவனும் நீதியினிடத்தில் கடந்து போக மாட்டான். இப்ப புரியுதா அந்த வசனம்? ஆகவே இவர் சொல்லுகிறார், இந்த பெரிய நிகழ்வு நடப்பதற்கு அந்த ஹயாவாகிய தேவன் நானே இறங்கி வந்து 3 விஷயங்களாக உங்களுக்கு செயல்படுகிறேன். ஒன்று, வழியாக இருக்கிறேன். வழி என்றால் என்ன? பாதை. நீங்கள் என் மேலே ஏறி நடவுங்கள். முதலில் என்ன சொல்லுகிறார்? கதவு. எனக்கு உள்ளாக நடவுங்கள். சரியா? அப்புறம் என்ன சொல்லுகிறார்? நான் மெய்ப்பன், நானே நடத்துவேன் என்கிறார். இப்போ அதையும் விட தன்னை தாழ்த்தி நான் வழி, என் மேலே ஏறி நடவுங்கள் என்கிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு அன்பு. ஆமென். எந்த சாமியாவது சொல்லுமா என் மேல ஏறி? நாங்க என்ன சொல்றோம்? இப்ப நான் ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபலா இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்ஸோட விளையாடுவேன் வாலிபால். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நீங்க ஓவரா ஸ்டூடெண்ட்ஸோட க்ளோஸா இருக்கிறீங்க, அப்புறம் அங்க ஏறி தலையில ஏறி அம்மையா இருப்பாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும் தானே? ஜானதன் வந்தாரு பெல்வுடுக்கு. எப்படி வாலிபால் விளையாடும் போது என்னை பார்த்துருக்கீங்க தானே? ஒரு பைபிள் ஸ்கூல் பிரின்சிபல் சொல்லி கட்டி வச்சு அடிச்சாலும் நம்ப முடியுமா அந்த நேரத்துல? அங்க படிக்கிற மாணவர்கள் ஆக குழப்படியான ஆள் இவன் தான் அப்படின்னு பாக்குறோம் நினைக்கிற மாதிரி நான் பைத்தியக்கார மாதிரி விளையாடுவேன். இந்த ஜோனத்தன் அங்க நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அதற்கே சொல்லுவார்கள், நீங்க ஓவரா இறங்கி போயிடாதீங்க, அப்புறம் தலையில ஏறி அம்மி அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தலையில ஏற இல்ல, நான் தாண்டா வழி, என் மேலேயே நடந்து போய் என்னையே கீழே ஒழுக்காட்டி படுக்க வச்ச என் மேல ஏறி நடந்தாவது வந்து சேருங்கடா பரலோகத்துக்கு. இதுதான் நம்முடைய இயேசு. நான் வழி, நானே வழி, என் மேலே நடவுங்கள். சத்தியம் நான் உண்மைக்கு மேலான ஒன்று. நான் உண்மையை மாத்திரம் பேச மாட்டேன், அதை விட மேலாக சத்தியத்தையே பேசுகிறேன். நானே சத்தியம், நானே ஜீவன். உங்களுடைய சத்தியம் இயேசு, உங்களுடைய சத்தியம் ஜீவன். நீங்கள் நடக்க வேண்டிய அந்த வழி இயேசு என்று இயேசு தன்னை அந்த இடத்திலே காண்பித்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். கடைசி 7வது 15வது அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இன்னும் ஒரு உவமையின் மூலம் அந்த அழகான இந்த உறவை அவர் வர்ணிக்கிறார். பிதா திராட்சை தோட்டக்காரரை போல, நான் திராட்சை செடி. அப்போ நீங்கள் யார்? நீங்கள் திராட்சை கொடிகள். நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். அந்த அதிகாரத்தை பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள். என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லைங்கிற பாட்டு கேட்டிருக்கீங்களா? என்னுடைய முதல் வால்யூம்ல இருக்குது. அது வரும், நானே திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள், நானே திராட்சை செடி. கேட்டல? நீங்கள் திராட்சை கொடிகள், என்னில் நிலைத்திருங்கள், நற்கனி தருவீர்கள், என்னில் நிலைத்திருங்கள்,
நற்கனி தருவீர்கள். அந்த இதுல இருந்தா எழுதுனேன் நான். இயேசு சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள். நீங்கள் என்னிலே இருக்கும் பொழுது நீங்கள் கனி தருவீர்கள். கனி தரப்போவது நான் அல்ல, நீங்கள் தான். கொடிதான் கனி தர போகிறது. ஆனால் அந்த கனி கொடுப்பதற்குரிய அத்தனை தேவையான உணவு, தண்ணீர் எல்லாமே என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கனி கொடுங்கள். நீங்கள் நல்ல அநேகருக்கு பிரயோஜனமா இருங்கள். அத்தனை சாரையும் சத்தையும் என்னிடத்துல இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். பாருங்கள் எவ்வளவு அருமையானவர் இந்த இயேசு. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், எல்லாருமே அவருக்கு தான் சொன்னார் என்று தேவ நீதியை பற்றி இந்த இடத்துல பேசுகிறார். பாருங்கள், அந்த 7 விஷயங்களை சொல்லிவிட்டேன். அப்பம் என்று சொல்லுகிறார், ஒளி என்று சொல்லுகிறார், வாசல் அல்லது கதவு என்று சொல்லுகிறார், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லுகிறார், உயிர் தெழுதலும் ஜீவனும் என்று சொல்லுகிறார், வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். அடுத்தது மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார். இந்த பிரசங்கத்தை முடிப்பதற்கு முன்பதாக இன்னும் 2 விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியுமா ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் என்று? ஆவி, ஆத்துமா, சரீரம். நமக்கு தெரிகிறது சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா தான் ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்குள்ளே 3 விஷயங்கள் இருக்கின்றன: சிந்தை, சித்தம், உணர்ச்சி. சிந்தை இருக்கிறது, எண்ணங்கள். சித்தம் இருக்கிறது, விருப்பங்கள், ஆசாபாசங்கள். உணர்ச்சி இருக்கிறது, சந்தோஷம், துக்கம், பெருமிதம், தாழ்மை, எத்தனை விதமான உணர்ச்சிகள். இவை அனைத்தும் இந்த சிந்தை, சித்தம், உணர்ச்சி யாவும் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறது. இது போக தேவனோடு தொடர்புடைய ஒரு பகுதி இருக்கிறது, ஆவி. அந்த ஆவிக்குள்ளே மனசாட்சி இருக்கிறது. சரியா? இப்போ இந்த மூன்றின் சேர்க்கை தான் மனிதன். இப்படித்தான் ஆண்டவர் மனுஷனை படைத்திருக்கிறார். அதிலே இயேசு இந்த நானே நானே ஹயா ஹயா என்று சொன்ன இந்த 7 விஷயங்களில் பாருங்கள், சரீரத்துக்கு தேவையான ஒன்றை தான் ஒன்றாகத்தான் இருக்கிறதை காட்டுகிறார். அப்பம், உணவு. உணவு ஆன்மாவுக்கு தேவையில்லையே, உணவு ஆவிக்கு தேவையில்லையே. உணவு எதற்கு தேவை? உடம்புக்கு, சரீரத்துக்கு. ஆகவே உன்னை நான் சரீரமாய் படைத்திருக்கிறேன், உனக்கு நானே ஆகாரமாய் இருக்கிறேன். உனக்கு நானே ஆகாரமாய் இருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், நம்முடைய ஆன்மாவுக்கு சொல்லுகிறார் உயிர் தெழுதலும் ஜீவனும். ஒரு மனுஷன் இறக்கும் பொழுது ஆன்மா உடலை விட்டு பிரிகிறது. ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பிரிவு நேரிடுகிறதே, அந்த பிரிவை நிவர்த்தி செய்கின்ற உயிர் தெழுதல். நான் மரித்தவன் உயிர் தெழும் பொழுது என்ன நடக்கிறது? பிறந்து போன ஆத்துமா அவனுக்குள்ளே மறுபடி வருகிறது. அப்படிதான். அப்போ மரணம் என்கின்ற அந்த நிகழ்வில் நடக்கின்ற அந்த பிரிவை அகற்றி இணைப்பை மறுபடி கொண்டு வந்து அந்த ஆன்மாவுக்கு ஜீவன் கொடுக்கிறதைத்தான், ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்கிறதைத்தான் நானே உயிர் தெழுதலும் ஜீவனும் என்று இயேசு சொல்லுகிறார். இனி ஆவி. இந்த ஆவியிலே ஜீவன் வேண்டும். பரலோகத்தில் அவன் வாழ்வதற்கு ஆண்டவரோடு நல்ல ஒரு உறவு அவனுக்கு வேண்டும் என்றபடினால்தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று இயேசு நம்முடைய ஆவிக்கு அவர் ஆசீர்வாதமாக இருப்பதை காட்டுகிறார். இயேசு நம்முடைய சரீரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார், நம்முடைய ஆத்மாவுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார், நம்முடைய ஆவிக்கு ஆத்மா ஆசீர்வாதமாக இருக்கிறார். சரியா? கடைசியாக இந்த 7 விஷயங்களிலே 3 விஷயங்கள் இன்னும் ஒரு அழகை நமக்கு காட்டுகின்றன. ஒன்று அப்பம். அப்பம் வெளியே இருக்கும் வரை அது நமக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படித்தானே? மேஜையிலே, பீங்கானிலே, உணவு தட்டிலே, வாழை இலையிலே இருக்கும் வரை அப்பம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. அதை எடுத்து உண்டு அது நமக்குள் போனால்தான் அது நமக்கு பிரயோஜனம். அப்படித்தானே? இயேசு நான் அப்பம், ஜீவ அப்பம் என்று அவர் சொன்னதிலிருந்து என்ன தெரியுமா சொல்கிறார்? என்னை உனக்கு உள்ளாக எடுத்துக்கொள். நான் உனக்கு உள்ளே வருவதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மீன், சில வகை மீன் கூட சாப்பிடும் பொழுது மக்கர் பண்ணும், தொண்டையிலே முள் குத்தி கொண்டு உள்ளே போக மாட்டேன். உடனே வாழைப்பழத்தை அப்படி முழுங்கணும், சோறு அப்படி பிடிச்சி சொட்டாம அப்படி மெல்லாம விழுங்கணும். அப்படிதானே? அப்பம் அப்படி இல்லை. இஸ்ரேல்ல அப்பம் சாப்பிட்டுருக்கீங்கன்னா
அது கொஞ்ச நேரத்தை தானா கரைஞ்சி உள்ள போயிடும், அழகா இறங்கிடும். இயேசு சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வருவதற்கு என் பக்கத்திலே தடை கிடையாது. சரியா? பெரிய பெரிய முள்ளாக குத்தி கொண்டு வாய்ப்புல போட்ட பிறகு இங்கிட்டு குத்திக்கிட்டு அங்கிட்டு குத்திக்கிட்டு முழுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இங்க போயிட்டு தொண்டைக்குள்ள இறுகிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். உனக்குள்ளே லேசாக நான் என் சைட்ல நான் வர்றதுக்கு ரெடி, ஒன் சைட்ல நீ என்னை எடுத்துக்கிறதுக்கு ரெடியா? இதுதான் அப்பம். சரியா? அடுத்தது வாசல் அல்லது கதவு என்கிறான். கதவு என்றால் என்ன? அந்த கதவுக்கு உள்ளாக போக வேண்டும். கதவுக்கு உள்ளாக நான் போகும்பொழுது கதவு எங்கே இருக்கிறது? என்னை சுற்றிலும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? கதவுக்குள்ளாக நான் போகும் பொழுது கதவு என்னை சூழ இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், நான் அப்பமாக உனக்கு உள்ளே வருவதற்கு விரும்புவது மாத்திரமல்ல, கதவாக உனக்கு பாதுகாப்பாய் சூழ இருக்க விரும்புகிறேன். அந்த சுவர் உன் தலையிலே விழுந்து விடாத முடியும். நான் கதவாக இருக்கிறேன். நான் உன்னை மூடி வைக்க விரும்புகிறேன். அடுத்தது சொல்லுகிறார், மூன்றாவதாக திராட்சை செடி. திராட்சை செடியும் திராட்சை கொடியும் எங்கே இருக்கின்றன? பக்கத்துல ஒரு இணை போடு இருக்கின்றன. திராட்சை செடிக்கு உள்ளே திராட்சை கொடி இருக்காது, திராட்சை கொடிக்கு மேலே அதை மூடிக்கொண்டு திராட்சை செடி இருக்காது. இரண்டும் பக்கத்துல இருக்கும். இயேசு சொல்லுகிறார், உனக்கு உள்ளே அப்பமாக வருகிறேன், உன்னை சூழ கதவாக இருக்கிறேன், உன் பக்கத்திலே உனக்கு தோழனாக இருக்கிறேன், கைபிடித்து கரங்கோத்து போகின்ற ஒரு நண்பனாக இருக்கிறேன். பாருங்க, இயேசு எவ்வளவு பெரிய அன்புள்ள தேவன் என்று நான் நினைக்கிறேன். இயேசுவை நமக்கு தெரியும், இயேசுவை பற்றி தெரியாத சில விஷயங்கள் இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இயேசு நல்ல இயேசு. அந்த இயேசு உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து. ஆமென். எழுப்புறோம், ஜெபம் பண்ணுங்க. நல்ல வார்த்தை.